योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। जन्तूनां नरजन्म दुर्लभम् अतः पुंस्त्वं ततो विप्रता तस्माद् वैदिकधर्ममार्गपरता विद्वत्त्वमस्मात् परम्। आत्मानात्मविवेचनं स्व अनुभवो ब्रह्मात्मना संस्थितिः मुक्तिर्नो शतकोटिजन्मसुकृतैः पुण्यैर्विना लभ्यते। विवेकचूडामणिயிலே பகவத்பாதால் முதல் ஸ்லோகம் தியான ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகத்திலேயே சொல்ற நரஜன்மா கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அதுலயும் ஆத்ம வித்தையில ஒரு ருச்சி ஏற்படுறதுங்கிறது ரொம்பவே துர்லபம். மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. மனுஷனா பிறந்து சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோமானாலும் ரொம்ப அதுல கொஞ்சோண்டு பேருக்கு தான் அத்தியாத்ம வாசனை வருது. அந்த அத்தியாத்ம வாசனையோ எப்போ ஒருத்தனுக்கு பூர்ணமாகிறது அப்படின்னா உபாசனா மார்க்கங்களை எல்லாம் தாண்டி எப்போ ஒருத்தன் ஆத்ம விசாரத்துக்கு தகுதியுடையவன் ஆகிறானோ அப்பத்தான் அவனோட வாழ்க்கை பூர்ணமாகிறது. நோத்பத்யதே வினா ஞானம் விசாரேண அந்நிய சாதனை அப்படிங்கிறது பகவத்பாதாளுடைய தீர்மானமா இருக்கிற வச்சனம். ஆத்ம விசாரத்தை பண்ணாம ஞானம் ஏற்படாது, ஞானம் உண்டாகாது. அந்த ஆத்ம விசாரம் பண்ற ஒரு சக்தி ஆத்மாவோட கிருபையினால உண்டாகிறது. பகவத்பாதாலே உபயோகப்படுத்துற வார்த்தை இது. லப்த குரு ஆத்ம பிரசாதானாம். குருவோட பிரசாதம் ஆத்ம பிரசாதம், குரு கிருப்பை ஆத்ம கிருப்பை. இது ரெண்டும் என்ன பண்றதுன்னா நம்ம மனசை அந்தர்முகமா திருப்பி விட்டுட்டு, மனசு பொதுவா வெளியிலேயே சஞ்சலமா அலைஞ்சுட்டே இருக்கு. பாக்கிய விஷயங்களே தெரிஞ்சுருக்கோம், சதா உள்ளேயும் சொப்பனம் பார்த்துட்டே இருக்கு இல்லையா? தூங்கறத மட்டும்தான் சொப்பனம் பார்க்கிறோங்கிறது கிடையாது. பகவான் ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தூங்குற போது கனவு வருது, இந்த கனவை எப்படி இல்லாம பண்றது? அதுக்கு ரமண பகவான் சொன்னார், நீ தூங்காம இருக்கிற போது கனவு வராம இருந்தா போறோம். நீ தூங்காம இருக்கிற போது உனக்கு கனவை நியந்திரணம் பண்ண முடியுமானா தூங்குற போதும் வராது. தூக்கம் அப்படின்னாலே அஜ்ஞானம்னு அர்த்தம். ஒரு இருட்டுல ஒரு கயர் தெரியல, கயர் கிடக்கிறது தெரியல, அந்த மாதிரி இருக்கிறது தூக்கம். கொஞ்சோண்டு வெளிச்சத்துல அந்த கயறு பாம்பா தெரியறது, அந்த மாதிரி இருக்கிறது ஜாகிரத்து சொப்பனம். நல்லா லைட் அடிச்சு பார்த்தா கயறு கயரா தெரியறது, அதுதான் ஆத்ம ஞானம். கயறு தெரியாம இருக்கிறத பெரிய தூஷ்யம் கிடையாது, கயறு பாம்பா தெரியறது தான் தூஷ்யம் இல்லையா? அந்த மாதிரி சுஷுப்தியில சுகமா தூங்குற போது ஒன்னும் தெரியல, பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்வப்னத்திலையும் ஜாகிரத்திலையும் ஆத்மா தெரியவும் இல்லை, அனாத்மா தெரியவும் தெரியுது. ஆவரணமும் இருக்கு, விக்ஷேபமும் இருக்கு. ஆவரணம் என்ன? நம்ம ஸ்வரூபத்தை தெரியல. நமக்கு எல்லாம் வெளி விஷயங்கள் எல்லாம் தெரியறது, நாம யாரு, நம்ம ஸ்வரூபம் என்னன்னு தெரியல, நாம யாருன்னு தெரியல.
வெளி விஷயங்கள் எல்லாம் தெரியறது. வெளி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தன்னை அறியாது அயலை அறிவது அஜ்ஞானம். தன்னை அறியாம இருக்கிறது மட்டுமில்லை, தன்னை அறியாது அயலை அறிவது அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஆல்சோ a kind of knowledge. To know anything other than you is ignorance. Not to know is sleep. தெரியாம இருக்கிறதுங்கிறது தூக்கம், தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு பேரு அஜ்ஞானம். அஜ்ஞானத்தோட முதல் படி தூக்கம். உண்மையை உணராம இருந்தால் இல்லாத பொருள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கும். அந்த உண்மைதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நிவர்த்தியை கொடுக்க போறது. ஆத்ம ஞானத்தினால்தான் ஒரு ஜீவனுக்கு பரமமான சாந்தி நிர்வர்த்தி கிடைக்கும். வேற வழி கிடையாது. நீங்க வேற என்னதான் பண்ணுங்கோ, வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவானு குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி ந சித்தியதி பிரம்மசதாந்தரேபி. பகவத்பாத வசனம். நீங்க எல்லா சாஸ்திரங்களும் படிச்சு சொல்லுங்கோ, இருக்கிற தேவதைகளை எல்லாம் யஜனம் பண்ணுங்கோ, வாழ்க்கை பூரா பல விதத்துல இருக்கிற கர்மாக்கள் பண்ணுங்கோ, ஆத்ம ஞானம் ஏற்படாம ந முக்தி சித்தியதி, முக்தி கிடைக்காது. முக்தினா சுதந்திரம். ஏன்னா என்ன கர்மா பண்ணணுமானாலும் நான் சரீரம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் பண்ண முடியும். நான் அப்படிங்கறத ஒத்துண்டு தான் மீதி எல்லாத்தையும் பண்ண முடியும். நான்கிறது ஒத்துக்கிற போதே சரீரத்துக்கு வந்துட்டோம். நான் அப்படிங்கிற அபிமானமே சரீரத்துல தானே உட்கார்ந்து இருக்கு, தேகத்துல தானே உட்கார்ந்து இருக்கு. நான் அப்படிங்கிற போதே தேகாபிமானத்துக்கு வந்துட்டோம். அந்த அபிமானத்தை வச்சுக்காம உபாசனையும் பண்ண முடியாது, கர்மாவும் பண்ண முடியாது. லோக விவகாரத்தை பத்தி பேச்சே இல்லை. ஏன்னா லோக விவகாரம் பண்றது பூரா அதுலயே நின்றுதான். லோக வேத வியாபாரங்கள் பூராவும் நான்கிற அபிமானத்தை சரீரத்தை வச்சுக்காம யாராலையும் பண்ண முடியாது. அதனால வேதம் என்ன பண்ணிட்டு லோக வியாபாரத்தோட இடத்துல கர்மாவை கொண்டு வந்து வச்சது, கர்மானுஷ்டானத்தை. கர்ம மோக்ஷாய கர்மாணி விதத்தே அப்படின்னு பாகவதம் சொல்றது. உன்னை கர்மாவிலேருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக புது கர்மாவை நுழைக்கிறது, விகித கர்மா. அந்த விகித கர்மாவோ நமக்கு சித்த சுத்தியை கொடுக்குமானால் நமக்கு அனுகிரகம். அதுலயும் மாட்டின்னு விடலாம் இல்லையா, எங்க வேணா சிக்கிக்கலாம், எந்த இடத்துலயும் மாட்டின்னு நின்றுடுவோம். கர்மா நமக்கு என்ன பண்றது, மனசுத்தி. தன் மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனா விசுத்தே சதி ஜெயிதஸ்மின் முக்தி கரபலாயத்தை. சித்தசுத்தியை கொடுத்து, சித்தசுத்தி வந்துடுத்துங்கிறதுக்கு என்ன லட்சணம்? லௌகிக ஆளா இருக்கிறவா யாருமே அவ மனசு அசுத்தம்னு ஒத்துக்கவே மாட்டான். நிறைய பேர் சொல்லுவா, அதெல்லாம் இந்த சத்சங்கம் இதெல்லாம் நமக்கெல்லாம் வேண்டாம், எல்லாம் மனசு சுத்தமா இருந்தா போறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவா. இதுக்கெல்லாம் எதுக்கு இப்ப போனோம்? என்னோட மனசு ரொம்ப சுத்தம்பா. என்னோட மனசு சுத்தம்னு சொல்றதே தான் முக்கியமான அசுத்தம். ஏன்னா அந்த அபிமானமே தான் அசுத்தி இல்லையா. மனசு சுத்தம்ங்கிறதுக்கு லட்சணமே என்ன அப்படின்னாக்கா, எப்ப பகவான் அனுகிரகம் பண்றானோ அத்தியாத்ம வாசனை வந்துடும். பாகவதம் தொடங்குற போது சூதர் சொல்றார், ஈஸ்வர பிரசாதம் தர்மானுஷ்டானம் பண்ணினா அர்த்த காமங்கள் சுத்தமாகும். அர்த்த காமங்கள் சுத்தமானா ஹிருதயம் சுத்தமாகும். ஹிருதயம் சுத்தமானா என்ன லட்சணம் அப்படின்னா தத்துவ ஜிஜ்ஞாசா, ஆத்ம ஞானத்துல ஒரு ருச்சி ஏற்படுறது.
தன்னை உணர்றதுக்கு இருக்கிற ஆசை ஏற்படுறது, தான் யாரு, தன்னோட ஸ்வரூபம் என்னங்கிற கேள்வி ஹிருதயத்துல ஏற்படுறது, நான் இந்த சரீரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹிருதயத்துல ஏற்படுறது. பகவான் கிட்ட பக்தி பண்ணினாலும் பகவானும் உங்களை அங்கதான் கொண்டு விட முடியும். கிருஷ்ணனே கீதையில அர்ஜுனன் கிட்ட தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசனா, ஞானிகள் கிட்ட போய் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோப்பாங்கிறா. ஒரு விளக்குல இருந்து விளக்கு ஏத்துற மாதிரி. பகவான் கிட்ட போனாலும் பகவான் இதை தான் உபதேசம் பண்ண போறார். பகவத் பிரசாதம் ஏற்படுற போது சத்குரு லாபம் உண்டாகிறது, ஆத்ம வித்தியில ருச்சி உண்டாகிறது. ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகத்பய பரித்ராணாது விப்ராணாம் உபஜாயத்தே. ஈஸ்வர அனுகிரகாதேவ, ஈஸ்வர அனுகிரகத்தினால என்ன ஆறுதுன்னா அத்வைத வாசனா அப்படிங்க. ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம், இது தத்தாத்திரேய வச்சனம், அவதூத கீதை. அந்த அவதூத கீதையில தத்தாத்திரேயர் சொல்றார், ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகத்பய பரித்ராணாது விப்ராணாம் உபஜாயத்தே. பெரிய பயத்திலேருந்து உன்னை காப்பாத்துறதுப்பா. இந்த அனுகிரகம் ஏற்படுற போது நாம நம்மளையே ஒரு ஆச்சரிய வஸ்துவா நாம பாக்குறோம். நம்ம உலகத்துல எதை எதெல்லாமோ ஆச்சரியம்னு பாக்குறோம் இல்லையா? யாரோ வெளியில போனானா ஆச்சரியம், ஸ்பேஸ் வெளியில போனா. யாரோ கடலுக்கு அடியில போனா ஆச்சரியம். இப்படி மூக்க பிடிக்கிறதுக்கு பதிலாக காலுக்கு அடியால போட்டு இப்படி பிடிச்சுதானா ஆச்சரியம். சயின்ஸ் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ஹாஸ் நாட் இன்க்ரீஸ்ட், பட் இன்டெலெக்ட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் லைக் ஏ பாயில் இன் யுவர் பாடி. இப்ப உடம்புல இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு முழை வந்ததானா அது ஒரு விரணம் இல்லையா? அந்த மாதிரி இன்டெலெக்ட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் இனார்மஸ்லி வித்தவுட் ஹெல்ப். இட் இஸ் நாட் பிகமிங் அன் ஹெல்ப். ஒரு அனுகிரகமா இல்ல புத்திங்கிறது. புத்தி ஒரு விரணம் மாதிரி வளர்ந்திருக்கு, அனுகிரகமா வளரல. அதனால என்ன ஆறுது, நமக்கு உபயோகப்படல புத்தி. ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சல அப்படின்னு பாருங்களேன். நம்ம புத்தி காட்டி இருக்கிற கோலம் பாருங்களேன். ஒரு 100 வருஷம் முன்னாடி ஸ்வஸ்தமா இல்லையா, அவ ஊர்ல நல்ல சுத்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணிண்டு, சுத்தமான ஜலத்தை அறிந்து, சுத்த வாயுவை சுவசிச்சுட்டு இருந்த மனுஷர்கள் புத்தியினால என்ன வந்திருக்குங்கிறதுக்கு இருக்கிற திருஷ்டாந்தம் தான் இது. சுத்த ஜலம் இல்லை, சுத்த வாயு இல்லை, சுத்த மண்ணு இல்லை, சுத்தமான ஆகாசமும் இல்லை, சுத்தமான அக்னியும் இல்லை. So when your intellect is impure, as you are the world, you will make the entire world impure. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்னு பகவத் பாதாள் சொல்றானா திருஷ்டாந்தம் இது. ஒரு சின்ன மனுஷன் தானே பண்றான் இல்லையா? ஒரு கோவில் கட்டுறதுக்குன்னா பழைய காலத்துல ஒரு மலையில கல்ல உடைச்சுட்டு இருந்தான். இப்ப என்ன பண்றான்னா ஒரு மெஷின் வந்து மலையே முழுங்கி விடுறது. எவ்வளவு மலை போயாச்சு, காடு போயாச்சு, மரம் போய். அப்போ அறிவு எவ்வளவு டேஞ்சரஸ்ங்கிறது நம்மளே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அன்லெஸ் அந்த அறிவு வந்து உங்களுக்கு நேரம் திரும்பலையானால் அறிவுனால நம்ம பஸ்மாசுரன் தான் ஆயிட்டு இருக்கோம். பஸ்மாசுரன் தெரியுமா? ஒரு கதை இருக்கு புராணத்துல. பஸ்மாசுரன் ஒரு அசுரன் சிவன் கிட்ட தபஸ் பண்ணி வரம் வாங்கினான். எதுக்குன்னா தலையில யாரோட தலையில கை வச்சாலும் அவ பஸ்மம் ஆயிடுவான். முடிவில் அவன் என்ன பண்ணா அவன் தலையிலே கை வச்சிருந்தான். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அறிவுனால நமக்கு ஒன்னும் பிரயோஜனமே இல்லை.
அறிவு ஆத்மாவுக்கு நேர திரும்பினால்தான் பிரயோஜனமே தவிர அறிவு மட்டுமா இருக்கிறவர அது வேத சாஸ்திரங்களானா கூட பகவத்பாதால் சொன்னா அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்ம ஜான ஔஷதம் வினா கிம் வேதைஷ்ட சாஸ்திரைஷ்ட கிம் மந்திரைஹி கிம் ஔஷதைஹி அப்படின்னு. உனக்கு மந்திர வித்தியை தெரியும், ஔஷதங்கள் ஆயுர்வேதாதி சாஸ்திரங்கள் தெரியும், வேதம் படிச்ச, அது உனக்கு ஆத்ம ஜானத்துக்கு உபயோகப்படலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்படி வேத சாஸ்திரங்களையே பகவத்பாதால் சொல்றாளானால் நம்ம சாஸ்திரங்கள் ஒரே அடியா பௌதிகமா இருக்கிற சாஸ்திரங்களை பத்தி பேசுவானே? பௌதிகமா இருக்கிற அறிவை பத்தி, அப்புறம் கம்ப்யூட்டர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் அதை பத்தி என்ன பேசுவானே? இந்த அறிவை நாம் இந்த பண்ணல, இந்த அறிவை நிஷேதம் பண்ணல. இந்த அறிவை நம்ம என்ன பண்ணணும்னு இப்ப கொஸ்டின் இல்லை. இந்த அறிவை நமக்கு இந்த அறிவும் நியதியா பிரகிருதியில ஏதோ வந்திருக்கு. நம்மளை பொறுத்தவரை நமக்கு எது வேணும்ங்கிற சாய்ஸுக்காகத்தான் இந்த விசாரமே. இல்லாம உலகத்துல இப்ப இந்த உபன்யாசம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு அறிவே வேண்டாம், உலகத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் வேண்டாம், பிசிக்ஸ் வேண்டாம், கெமிஸ்ட்ரி வேண்டாம், ஜியாகிரபி வேண்டாம், மெடிக்கல் சயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு நிஷேதமா புத்தி போகப்படாது. ஒரு அத்தியாத்ம சாதகனுக்கு எது எதுல அப்ரிசியேஷன் இருக்கோ அது அதுல மனசு போகுமோ இல்லையோ, அதனால இதுல இருக்கிற அப்ரிசியேஷன்ல நம்ம மனசை நிஷேதம் பண்ணி எடுத்து நம்ம கிட்ட கொண்டு வரத்துக்கு இருக்கிற ஆத்மனிஷ்டா மார்க்கமா இருக்கிறதுனால நம்ம உபயோகத்துக்காக இது சொல்றேனே தவிர அதை நிஷேதம் பண்றதுக்கு சொல்லல. புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்காருன்னா அவர் சிருஷ்டி பண்ணின உலகத்தை எப்ப பரிபாலனம் பண்ணணும், எப்ப சம்ஹாரம் பண்ணணும் அவரோட நிச்சயம். அதனால நாளைக்கு இதெல்லாம் கெட்டு போய் எல்லாம் இங்க பாம்பு வச்சு எல்லாம் அழிஞ்சு போனாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளும் கூடோட கைலாசம் தான். அது நம்ம வேலை இல்லை. உங்களுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு, எனக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு, நம்ம மனசை அந்தர்முகமா பண்றதுக்கு அதுல ஒரு சுவாதந்திரியம் ஈஸ்வர நியதியாவே நமக்கு கொடுத்துருக்கு. அந்த சுவாதந்திரியத்துல நாம என்ன பண்றோம்? வெளி விஷயங்கள் பூரா துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். துக்க தோஷ அனுதர்சனம். பகவானே கீதையில சொல்றான், உலகத்துல விவேகம் இருக்கிறவன் என்ன பண்றான்னா இங்க துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு அப்படின்னு பாக்குறான். அப்படி துக்கம் இருக்குன்னு பாக்குற போது மனசு தானாகவே அந்தர்முகமாகிறது. இந்த துக்க தோஷங்கள்லாம் யாரு பார்க்கிறாளோ அந்த பார்க்கக்கூடியவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை நாடுறான். நான் இந்த சரீரமா இருந்தால் இந்த சரீரமும் இங்க அழிஞ்சு போயிடுறது, தேகமும் இங்கே அழிஞ்சு போயிடுறது. பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம்ங்கிற முறையில மரணத்தோட வக்தரத்துலதான் சரீரம் இருக்கதான். சம்பிராப்தே சந்நிகிதே காலே. இந்த பஜகோவிந்தம் நேற்றுக்கு நீங்க கேட்டேள், ஏதோ ஒரு வயசானவர், ஒரு விருத்தர் டுக்ரிஞ்சுகரணேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் பகவத் பாதாள் பஜகோவிந்தம் சொல்ற போது அது நமக்கு கிட்ட இல்லைன்னு தோணும் நமக்கு. ஏன்னா அவர் 80 வயசு தாத்தா, எனக்கு இப்ப 20 வயசு தானே ஆச்சு, 30 வயசு தானே ஆச்சு, 50 வயசு தானே ஆச்சு அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கலாம். எந்த வயசுலயும் சந்நிகிதே காலே தான். எப்பவும் காலம் நம்ம கூடயே இருக்கு. ஆதித்யஸ்ய கதாகதைஹி அஹரஹ சம்க்ஷீயதே ஜீவிதம் வியாபாரைர் பகுபார கார்யகுலுபிஹி காலோபி ந ஞாயதே திருஷ்ட்வா ஜன்ம ஜரா விபத்தி மரணம் திராசனோத்பத்யதே பீத்வா மோகமயீம் பிரமாதமதிராம் உன்மத்த பூதம் ஜகத். பர்த்ருஹரி சொல்றார், சூரியன் உதிக்கிறது, அஸ்தமனமாகிறது ஒரு நாள். அந்த ஒரு நாள் போகிற போது
இதுல பஜகோவிந்தத்திலையும் வரப்போ தின யாமின்யௌ சாயம் பிராதः சிசிர வசந்தௌ புனராயாதः கால கிரீடதி கச்சதி ஆயுஹு ததபின முஞ்சதி ஆஷா வாயுஹு. தின யாமின்யௌ சாயம் பிராதः, காத்தாலை ஆகிறது, சாயங்காலம் ஆகிறது, பகலாகிறது, ராத்திரி ஆகிறது. சிசிர வசந்தௌ புனராயாதः, இப்ப வேணால் வருது இல்லையா, ஒரே வேத்து கொட்டுறதுன்னு இருப்போம். அப்புறம் நன்னா மழை பெஞ்சதுன்னா ஒரே மழையா, எங்கேயுமே வெளியில போகலன்னு இருப்போம். குளிரானா ஒரே குளிர்ன்னு இருப்போம். இப்படியே மனசு வெளியில இருக்கிற காலத்திலேயே இருக்கு. சுகமா இருந்தா ஒரே எக்ஸைட்மெண்ட், துக்கமா இருந்தா ஒரே துன்பம். இப்படி இருக்கிறவனுக்கு தான் பிரகிருதிஸ்தன்னு பேரு. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு, அவன்கிட்டயே இல்லையாம், அவன் பிரகிருதிஸ்தனா இருக்கானா. ஹி இஸ் லார்ஜ்ட் இன் பிரகிருதி, நேச்சர். அதனால பிரகிருதி என்னென்ன பண்றதோ அதுக்கு தகுந்தபடி இவன் எல்லாம் ஆடிண்டே இருப்பான். பிரகிருதி குளிரு அப்படின்னா இவங்களுக்கு குளிரும், பிரகிருதிக்கு சூடுனா இவனுக்கு சூடா இருக்கு. இவன் ஸ்வஸ்தன் இல்லை. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் இருக்கிற சம்ஸ்காரமா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கேள்வி கேட்கறதே எப்படி கேட்பான்னா, ஸ்வஸ்தமா இருக்கீங்களா அப்படின்பா. ஸ்வஸ்தமா இருக்கீங்களா அப்படி. ஸ்வஸ்தமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தண்ணிலேயே இருக்கியா. பாகவதத்துல கபிலர் சொல்றார், நீ ஸ்வஸ்தனா இருக்கலாம், இல்லாட்டா பிரகிருதிஸ்தனா இருக்கலாம். புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். புருஷன் பிரகிருதியில இருந்தானா சுகம் துக்கம் குளிர் சூடு நல்லது தீயது எல்லாம் வரும். இதுதான் சம்சாரம் பேரு. இப்படி சூரிய உதய அஸ்தமனத்துல அகரகாம் சம்ஷியதே ஜீவிதம், வாழ்க்கை கம்மியாயிண்டே இருக்கு. ஆனா இவனுக்கு தெரியலையாம். இவன் என்ன பண்றான்னா, பகுபார காரிய குருபிகி காலோபின ஞாயத்தே. இவன் ஹி இஸ் வெரி சீரியஸ்லி என்கேஜ். சில பேர்லாம் எங்கிட்ட வந்து சொல்லுவா, எங்கேயோ பாகவதம் இருந்துதாமே சப்தாகம், ஆமா வர முடியல, இதுக்கு வந்து சொல்லணுமான்னு. அப்ப ஏன் வர முடியல அப்படின்னு, எங்க அஸ்லாத்துக்காரோட சம்பந்தி வீட்டுல ஒரு கல்யாணம், கூப்பிடல இருந்தாலும் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கூட சத்சங்கத்துக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம முன்னால வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவானே, அது ஏதோ அவ வந்ததுனால நமக்கு ஒரு உபகாரம் பண்ற மாதிரியும். சில சமயம் இந்த மாதிரி கேஸ் வந்து சத்சங்கத்துல முன்னாடி வந்து உட்காந்துடும். அது என்ன ஆகுதுன்னா, ஈஸ்வரன் உள்ளேந்து பேசவே விட மாட்டார், ஒண்ணுமே வாயிலேருந்து வெளியில வராது. அது என்ன நமக்கு புரியாது, அப்புறம்தான் புரியும் அது என்ன காரணங்கிறது. இந்த ஜிக்ஞாசை எப்ப வருதுன்னா, எப்ப வந்து நாம தகுதியுடையவர்கள் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு உள்ள புரியுறது, அந்த அவசரம் வரும். தலையில நெருப்பு பத்திண்டா நம்ம பேசாம உட்கார்ந்து இருப்போமா? எப்படி ஜலத்தை தேடிட்டு ஓடுவோமோ அந்த மாதிரி இந்த துக்கம்ங்கிறது இட் இஸ் எ ஃபேக்ட். பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி சொல்றார், சர்வம் துக்கம் விவேகினாம் அப்படின்னு. விவேகம் வந்துடுத்துனா perceived misery everywhere. எங்க பார்த்தாலும் துக்கம். புத்தர் கூட முதல்ல அதான் சொன்னார், there is suffering, there is release அப்படின்னார். துக்கம் இருக்குன்னு மட்டும் இல்ல, பரிகாரம் இருக்குப்பா. அத்தியந்த துக்க விகாதம் இருக்கு. தாபத்ரய உன்மூலனம் அப்படின்னு சொல்றது பாகவதம் தொடங்குற போது இல்லையா? அப்ப தாபத்திரையும் இருக்கு. உலகத்திலேருந்து இருக்கிற தாபம் இருக்கு, சரீரத்திலேருந்து இருக்கிற தாபம் இருக்கு, உள்ள அஜ்ஞானத்தினால அகங்காரத்தினால ஏற்படுற தாபம் இருக்கு. இந்த தாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். நிவர்த்தி ஆகணும்னா முதல் டயக்னோசிஸ் இஸ் தேர் இஸ் மிசரி, துக்கம் இருக்கு, துன்பம் இருக்கு. அது பகவத் பாதாளும் நமக்கு காட்டி கொடுத்தா.
ஆனா இவன் பார்க்க மாட்டேங்கிறான். இவன் கண்ணு முன்னாலேயே திருஷ்டுவானா பார்த்துட்டு என்ன பார்த்தான்னா ஜென்ம ஜரா விபத்தி மரணம். நமக்கு முழிச்சுக்கிறதுக்கு இருக்கிற காசஸ் எல்லாம் நம்ம முன்னாடி இருக்கு. யாரோ பிறக்கிறான், யாரெல்லாமோ இறந்து போறா. அதுக்கு ஒரு நியமமும் காணும். குழந்தையா இருக்கிறதையும் போறா, வயசானப்புறமும் போறா, மத்திய வயசுலயும் போறா. சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கிறவன் பட்டுன்னு போயிடுறான். வியாதிகிரஸ்தனா இருக்கும், வருஷத்துக்கு இழுத்தடிச்சுன்னு இருக்கான். இதையும் நாம பாக்குறோம். நம்ம என்னவோ எல்லாம் சுதந்திரம் ஆயிட்டோம், மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆச்சுங்கிறோம். நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்னால என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியறது அப்படின்னா, they can extend your suffering. There is no release. ஒன்னும் பண்ண முடியறது இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. இது பூர்வ காலத்துல வைத்தியர்களை பத்தியே நீலகண்ட தீட்சிதர் சொன்னார். ஒரு வைத்தியரை பார்த்து நமஸ்காரம், வைத்தியராஜ நமஸ்துபியம், யமராஜ சகோதரா அப்படின்னார். யமனுக்கு அண்ணாவா தம்பியானா யமஸ்து ஹரதி பிராணான். இந்த யமன் இருக்கானே பிராணனை கொண்டு போவன். வைத்தியோ பிராணான் தனானிச்ச அப்படின்னா, வைத்தியன் பிராணனும் போயிடுறது, அதோட ஆளு பாப்பர் போண்டி, மீதி இருக்கிறவாளுக்கு வாழறதுக்கு ஒண்ணும் இல்லை இல்லையா? எவ்வளவு கேசஸ் நாம பாக்குறோம். ஒரு கேன்சர்னு ஒண்ணு வந்துடுத்தானா அது குணமாச்சுன்னா சரி, குணமாகலையான அவளும் போனா அந்த ஃபேமிலியும் ஒண்ணுமே இல்லாம ரூட்டட் அவுட். ஒண்ணும் பண்ண முடியல. யூ see the limitation of it. அப்புறம் எப்படி இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னா எல்லாம் கலெக்டிவ் மியூச்சுவல் ஹிப்னோட்டிசம். இப்படி 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 அதுக்கு பண்ணலையா இதுக்கு பண்ணலையா அப்படி இப்படின்னு பயப்படுத்திட்டு இந்த பொய்யை அப்படியே நிறுத்திட்டு இருக்கோமே தவிர, எங்கேயாவது ஒரு ஊசியால குத்தினா பலூன்ல காத்து போற மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும். இந்த மாயை ஒரு கழம்பும் இல்லாத ஒரு மாயை. என்ன லாபம் கிடைச்சது? ஒரு லாபமும் இல்லை. பெரிய பணக்காரனா இருக்கு, அவனுக்கும் அவனோட பணம் ஒன்னும் அவன் சஃபரிங் துக்கம் வரபோது பிரயோஜனப்படுறது இல்ல. நீங்க நன்னா சரித்திரத்துல எல்லாரையும் எடுத்து பாருங்க. பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா அவ கையை தட்டினா யாரு வேணா வருவா. தேஹே கேஹே சந்தி பிரவர பிஷஜாஹ சர்வரோகாபனோதாஹ சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா. சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அந்த சாம்பசிவாஷ்டகத்துல ஒரு வரி என்னன்னாக்கா, கேஹே சந்தி பிரவர பிஷஜாஹ. அந்த வீட்டுல பெரிய பெரிய வைத்தியர்கள் இருக்கலாம் அப்படின்னா அவ கையை தட்டினா எந்த ஸ்பெஷலிஸ்ட் வேணா வந்து இருப்பான். சர்வரோகாபனோதாக அவ எல்லா இந்தந்த ரோகத்துக்கு அப்படின்னு அப்படி இருந்தும் சர்வம் வியர்த்தம், ஒன்னும் யூஸ் ஆக மாட்டேங்கிறது. அப்படி இருந்து நீங்க சொல்றீங்களே சில வைத்தியர்கள்லாம் சில மருந்தெல்லாம் கொடுத்தா குணமாகிறதே அப்படின்னு, அது ஒரு வேடிக்கை. அதுவும் நீலகண்ட தீட்சிதர் ஸ்லோகமே ஒண்ணு இருக்கு. ஒருத்தன் போய் ஒரு வைத்தியன் கிட்ட போய் எனக்கு அஷ்டாங்க ஹிருதயம் படிக்கணும்னு போனா, எவ்வளவு வருஷம் படிக்கணும் அப்படின்னு, ஒரு 8 வருஷமாவது வேணும் கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. 8 வருஷமா? அதெல்லாம் முடியாது, ஒரு 2-3 மாசத்துல ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன். அந்த வைத்தியம் சொன்னா, அப்பா 2-3 மாசம் எதுக்குப்பா, ஒரே ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுட்டா போறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளையில இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்லோகம்னா, நாளையில போர்டு போட்டுனு வைத்தியன் போட்டுனு டாக்டர். அப்புறம் என்ன மருந்துக்கு என்ன, எஸ்ய கஸ்ய தரோர் மூலம், ஏதாவது ஒரு மரத்தோடு வேறப்படுங்க. ஏனக்கேன பிரவேசையது, எப்படியாவது அதை இடிச்சு புழிஞ்ச ஜூஸ் எடுக்க வேண்டியது. அப்புறம் யாருக்கு கொடுக்கணும், எஸ்மை கஸ்மைச்ச தாத்தவியம். வரப்பட்ட வரிசையா வராள ரோகிகள், அவளுக்கெல்லாம் இந்த நோய்க்கு கொடு. அப்படியெல்லாம் கொடுத்தா குணமாகுமா? எத்வா தத்வா பவிஷ்யதி. அது குணமாகவும், அதுல 100 பேர்ல 10 பேருக்கு குணமான உனக்கு பேராச்சு. மருந்தால ஆகல, அவனுக்கு எப்படியோ குணமாச்சு, ஆனா பேர் உனக்கு கிடைக்கும்பா. அவனுக்கு பிராரப்த நியதி இருக்கா, he gets cured.
அப்போ இந்த பிரகிருதிக்குள்ள நம்ம லௌகிக வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத ஒரு கதை. இங்க பூர்ணமான சாந்தி, ஒரு நிம்மதி, நிறைவுங்கிறது நமக்கு காணும். யாராலையும், அவன் ராஜாவா இருக்கட்டும் பிக்ஷுவா இருக்கட்டும் சமந்தான். ந சுகம் இந்திரஸ்யாஹு ந சுகம் சக்கரவர்த்தினா. இந்திரனுக்கும் ஒன்னும் பெரிய சுகம் இல்லை, சக்கரவர்த்தியா இருக்கிறவனுக்கும் ஒன்னும் பெரிய சுகம் இல்லை. பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவாள் ஒன்னும் ஆனந்தமா இல்லை. அதனால அந்த சுகத்தை அடைய அப்பதான் வெளி விஷயங்கள்லேருந்து மனசை அந்தர்முகம் பண்ணணும்ங்கிறது சாஸ்திரங்கள் சொல்றது, ரிஷிகள் சொல்றா. சில பேருக்கு அபாரமான துன்பம் வரபோது அவளுடைய பியூர் இன்டெலிஜென்ஸே குருவாயிடும். உள்ள இருக்கிற விவேகம் இருக்கோ, அந்த விவேகமே குருவாய் மனசை அந்தர்முகம் பண்ணி உள்ள இருக்கிற ஒரு கடலை காட்டி கொடுத்தணும். அந்த சாந்தி அமைதியை காட்டி கொடுத்தணும், நிம்மதிய ஆத்மஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தணும். அது எல்லாருக்கும் அப்படி ஆகிறது இல்லை. பொதுவா ஏதோ வெளியில ஒரு குருவை நாட வேண்டி இருக்கு. பகவான் ரமணர் கொடுக்கிற ஒரு உதாரணம், வெளியில இருக்கிற குரு என்ன பண்றாருன்னா உபதேசத்தினால மனசை அந்தர்முகம் பண்றார். ஹிருதயத்துல இருக்கிற சக்தி அந்தர்முகமான மனசை இழுத்து ஹிருதயத்துக்குள்ள அடக்கிக்கிறது. வெளியிலேந்து உள்ளுக்கு புஷ் பண்றதுக்கு ஒரு போர்ஸ், உள்ளேந்து ஹிருதயத்துக்கு இழுத்துக்கிற ஒரு போர்ஸ். இதுக்கு சங்கர்ஷண சக்தின்னு பேர். அந்த சங்கர்ஷண சக்தி தான் குரு. நாம நம்ம என்னென்னலாமோ வெளியில கேள்வி கேட்கிறோமே, அந்த கேள்வி எல்லாம் விட்டு நாம இந்த கேள்வி கேட்கிற நாம யாரு அப்படின்னு நம்மளையே நாம சந்தேகப்படுறோம். மரணம் முன்னால வந்திருக்கு. சந்நிகிதே காலே. யாருக்கு மரணம்? சரீரத்துக்கு மரணம். இந்த சரீரம் தான் நானா? அந்த நான்கிற ஒண்ணு உள்ள இருக்கோ இல்லையோ அதோட ஸ்வரூபம் என்ன? அந்த அகம் அகம்ங்கிற ஒரு அனுபவம் இருக்கே, அந்த அனுபவத்தோட ஸ்வரூபம் என்ன? நான் 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 அப்படிங்கிற அந்த ஸ்பூர்த்தியை நாடி நான் யாரு நான் யாரு நான் யாரு நான்கிறது என்ன அப்படின்னு உள்ள நாடி பார்க்க, நான்கிற அகங்காரம் ஹிருதயத்துல அடங்குற போது சரீரம் மனசு புத்தி இது எதுவும் இல்லாம சுத்த சைதன்ய ஸ்வரூபமான ஒரு வஸ்து தானே தானாக பிரகாசிக்கிறது. அதுவேதான் பகவத் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடாகாசம் இல்லை, மகாகாசம். அந்த மாதிரி இந்த அந்தர் ஹிருதயத்துல அனுபவப்படக்கூடிய சுத்த சைதன்ய ஸ்பூர்த்தி இருக்கோ இல்லையோ, அந்த சைதன்ய ஸ்பூர்த்தியே பகவத் ஸ்வரூபமாக ஹிருதயத்துல பிரகாசமா. பிரகிருதி விகிருதி பின்னஹம் சுத்த போதஸ்வபாவஹம் சத் அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அகம் அகமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தேஹே அப்படின்னு பகவத்பாதா வச்சனம், விவேக சூடாமணி. பிரகிருதி விகிருதி பின்னா, பிரகிருதியும் அதோட விகாரங்கள்லேருந்தும் பின்னமான ஒரு பொருள். நம்ம மனசையே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மனசுக்கு பின்னால அந்த மனசுக்கு அதிஷ்டானமா ஒரு பொருள் இருக்கு. பிரகிருதி விகிருதி பின்னஹா, அதோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா சுத்த போத ஸ்வபாவ, சுத்த சைதன்ய சுபாவம். சத அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷ ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு ஜோதி மாத்திரமா ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. அப்படி அகம் அகம் அப்படின்னு ஹிருதயத்துல இருக்கே, அது யாரு அப்படின்னா விலசதி பரமாத்மா, ஜீவாத்மா இல்லை. விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அகம் அகமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தி. சாட்சாத் ஈஸ்வரன் சாட்சாத் வரணுங்கிறோமே, சாட்சாத்தா ஆல்ரெடி பிரகாசிச்சுட்டு இருக்காரு ஹிருதயத்துல. சாட்சாத்தா நம்ம ஸ்வரூபமா, நம்ம இயல்பா, நமக்குள்ள அகம் அகம்ங்கிற அனுபவ ஸ்வரூபமா நித்திய சித்தமான வஸ்துவா ஈஸ்வரன் கிடைச்சாச்சு. ஆனா நம்ம கவனிக்க மாட்டேங்குது. துவயி மயி சர்வத்திர ஏகோ விஷ்ணு.
அந்த விஷ்ணு தான் நம்ம ஹிருதயத்துல, கோவிந்தன் தான் நம்ம ஹிருதயத்துல அந்தர்யாமி ரூபமா அகம் அகம்ங்கிற அனுபவ ரூபமா பிரகாசிக்கிறார். இதுல துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் யாருக்கும் சண்டை கிடையாது. அதுக்கப்புறம் அது அந்தர்யாமியா அகண்ட பூர்ண வஸ்துவா, அது ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்புறம் பார்த்துப்போமே. ஆத்ம சாட்சா்காரம் வேணுங்கிற மட்டும் எல்லாரும் ஒத்துக்கிறா. அது விசிஷ்டாத்வைதிகளா இருக்கட்டும், துவைதிகளா இருக்கட்டும், அத்வைதிகளா இருக்கட்டும், எல்லாம் சமம். ராமானுஜரா இருக்கட்டும், மாத்வரா இருக்கட்டும், வல்லபரா இருக்கட்டும், நிம்பார்க்கரா இருக்கட்டும், சைதன்யரா இருக்கட்டும், எல்லாருமே ஆத்ம ஞானம் வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சமம். அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு அது 2ஆ இருக்கா, 3ஆ இருக்கா, 1ஆ இருக்காங்கிறது அப்புறம் பார்த்துப்போமே. அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். அதனால அந்த நிலைக்கு நாம நாடினோமானால், நம்ம ஸ்வரூபத்தை நாம நாடினோமானால், நாம யாரு, நம்ம ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற அந்த அகம் 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 அப்படின்னு உள்ள தெரியறதே அது யாரு, இந்த உள்ள இருக்கிற நான் யாரு, நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்றேனே இந்த நான் யாரு அப்படின்னு உள்ள நாடினோமானால், அந்த ஹிருதயஸ்தானத்துல ஈஸ்வரன் தானே தானாக ஹிருதயத்துல நமக்கு தரிசனம் கொடுப்பார். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்வித் உஜ்ரம்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜகத் சாட்சினி சைவாஹம் நசதிருஷ்ய வஸ்து இது திருடப்பிரஜாபியஸ்யாஸ்தி சேத் சண்டாளோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனீஷா மமா. பகவத்பாதால் சொன்னா, இப்படி யாரு ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்திங்கிற எல்லா அவஸ்தைகளையும் மாறுபடுற போதும் மாறுபடாம இருக்கிற உணர்வை தன்னோட ஸ்வரூபமா யார் உணர்ந்திருக்கானோ அவன் சண்டாளனா இருக்கட்டும், பிராமணனா இருக்கட்டும், குருப்பா விழுந்து நமஸ்காரம் பண்ண, பிக்ஷா பாத்திரத்தோட நின்று ஞானத்தை பிக்ஷையா கேளுங்கிறான். குருரித்தி ஏஷா மனிஷா மம, இது என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம் அப்படின்னு. அதனால அந்த ஆத்ம வித்தைய கொடுப்பதற்கு தான் பகவத்பாதாள் சஞ்சாரம் பண்ணினா, அதுவா அவரை நடக்க வச்சது அந்த சக்தி. அவ எதுக்கு நடந்தா, நீ பூர்ணம் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்ல. ஆனா தகுதி இருக்கிறவா தான் எடுத்துப்பா. மகான்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் இந்த நிலையை கொடுக்கணுங்கிற கருணை அவ ஹிருதயத்துல இருந்தாலும் நம்ம பிச்சைக்காரெல்லாம் இருக்கோமே இல்லையா? நம்ம பெரிய நிதியை கொடுத்தா வாங்கிக்க ரெடியா இல்லை. அத்ய அஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியாம் ஸ்ருதேஸ்வஹோ தத்துவமசீதி வாக்கியம் ந விஸ்வசந்தி அத்புதமேததேவங்கிறார் பகவத் ஆச்சாரியர் ஒரு இடத்துல. ஸ்ருதி மாதா வேத மாதா நீ அந்த பூர்ண வஸ்துவப்பா தத்துவமசி அப்படின்னு சொல்றது இவனுக்கு புரிய மாட்டேங்கிறான். இன்னைக்கு அஷ்டமி நவமி சதுர்தசி, இதுக்கு இந்த பூஜை பண்ணி, இந்த தேவதைய பூஜை பண்ணி, இதை உபாசனை பண்ணி, இந்த மரத்தை சுத்தம்னா ஈஸியா பண்ணி விடுறான். அத்புதமேத தேவை தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா நமக்கு ரொம்ப சுவானுபவத்தில் இருக்கு. நமக்கு ஈஸ்வரன் இருக்கானோ இல்லையோ தெரியாது இல்லையா? யாராவது நாஸ்திகன் 4 கொடை கொடைஞ்சா இருக்கிறதெல்லாம் நம்பிக்கை போயிடுறது. என்ன தெரியாதே அப்படின்னு. சில பேர் இப்படியே இருக்கா, சீசனுக்கு ஒரு சீசன் வைஷ்ணவரா இருக்கான், ஒரு சீசன் சைவனா இருக்கான், கொஞ்ச நாளைக்கு விபூதி பட்டப்பட்டையா போட்டுக்கிறான், அப்புறம் பார்த்தா ஊர்து புன்றம் போட்டுக்கிறான். குருவுக்கு தகுந்தபடி இவன் மாறிண்டே இருப்பான். அவனுக்குன்னு ஒரு நிஷ்டம் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் இதெல்லாம் பொய் சார், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு யுக்திவாதம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா மனசுனால வருத்தக்கூடிய நம்பிக்கை இருக்கோ இல்லையோ மனசு போலயே மாறின்னு இருக்கும். நமக்கு கன்விக்ஷன் இருந்துடுத்தானா அது மாறவே மாறாது. ஸ்வரூப ஞானம்ங்கிறது மனசுல வரல, அது நம்ம ஸ்வரூபத்திலேயே வருது, ஸ்வத்துல வருது இல்லையா? மனசுல வரல. நான் இருக்கேன் அப்படிங்கிறது, நான் இருக்கேனோ இல்லையோ சந்தேகமா இருக்குன்னு யாராவது சொல்லுவாளா? அவனவனுடைய இருப்பை உணர அவனுக்கு சாஸ்திரமும் வேண்டாம், புஸ்தகமும் வேண்டாம்,
குருவும் வேண்டாம், அவனுக்கு சுவானுபவ சித்தி இருக்கு, அதுல கவனத்தை திருப்பு அப்படின்னு தான் சத்குரு சொல்றான். நீ இருக்கே தெரியறையோ இல்லையோ, நீ யாருன்னு பாரு. உனக்கு அனுபவம் இருக்கிற ஒரே ஒரு நிஷேதம் பண்ண முடியாத ஒரு அனுபவம் இருக்கு. அகமஸ்மி அகமஸ்மி அகமஸ்மின்னு தெரியறதோ இல்லையோ, அந்த அகமஸ்மிங்கிறது தான் பரம பவித்திரமான அனுபவம். பகவான் ரமணர் கிட்ட ஒருத்தர் கேட்டார், இங்கிலீஷ்ல கேட்டார், வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் டீச்சிங் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், சென்டர் இட் செல்ஃப் இஸ் மை சென்ட்ரல் டீச்சிங். உங்களுடைய உபதேசங்கள்ல மையமா இருக்கிறது, கேந்திரமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அந்த கேந்திரம் நீ ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினீ, அதுதான் என்னோட உபதேசம். அந்த கேந்திரத்தை விட்டு, அந்த மையத்தை பிந்துவை விட்டு நீ அங்கங்க சுத்திர பாரு. அந்த சுத்திரத்தை விட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடியவனா இருக்கிறவன் இருக்கானே அவனை தெரிஞ்சுக்கும். ஔபனிஷத் ஞானம் முடிஞ்சு போச்சு. விஜாத்தாரம் அரே கேன விஜானியா. இதுக்கு போய் புஸ்தகம் சம்ஸ்கிருதம் கூட வேண்டாம். உங்களுக்கு பக்குவமா இருக்கீங்களானால் ஒன்னும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், ஒரு புஸ்தகமும் வேண்டாம், ஒரு சாஸ்திரமும் வேண்டாம். பக்குவமா இருக்கிறவனா இருந்தால் குரு காட்டி கொடுக்கிற க்ஷணத்துல அப்படின்னு பிடிச்சுப்பான். அஷ்டாவக்ர சம்ஹிதையில ஒரு ஸ்லோகம், அஷ்டாவக்ரர் ஜனகர் கிட்ட சொல்றார், யாதாதத்யோபதேசேன கிருதார்த்த சத்துவ புத்திமான். நல்ல சத்துவ புத்தி இருக்கிறவன் ஒரு சத்சங்கத்துல போய் ஒரு க்ஷண நேரத்துக்கு இப்படி உட்காந்துட்டான். போற வழி இப்படி ரோட்ல நடந்துட்டு இருப்பான், ஏதோ பிரவச்சனம் நடக்கிறது அப்படின்னு இப்படி வந்து உட்காந்துப்பான். உட்கார்ற சமயத்துல ஏதோ ஒன்று காதுல விழும், படிச்சுன்னு உள்ள பிரகாசிக்கும், அவ்வளவுதான், எழுந்துன்னு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்படி கிடைச்சிடுமாம் சில பேருக்கு. காகதாளிய நியாயம்னு சொல்லுவா, காக்கை இருக்க பனம்பழம் விழுந்ததும் போமே நம்ம அந்த மாதிரி அப்படின்னு அவ தெரியவே தெரியாது. ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. கேட்கறதுக்கு கூட முடியறது இல்லையப்பா. கேட்கிறவா ஸ்ருண்மந்தோபி பகவோ யம்ன வித்யுஹு. நிறைய பேர் கேட்கிறா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆனா சில பேர் புரிஞ்சுக்கிறாளே, அது எப்படி புரிஞ்சுக்கிறான்னா ஆச்சரியம். புரிஞ்சுட்டவன் எப்படி அதை சொல்றான், அது ஒரு ஆச்சரியம். ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா, ஆச்சரியோ ஞாதா குஷலானுசிஷ்டா. எது வாக்குனால புரிய வைக்க முடியாதோ அந்த வஸ்து வாக்குனாலேயே புரியறது ஒரு பெரிய மிஸ்டரி. குரு வாக்கத்தான் உபயோகப்படுத்துறான், சிஷ்யனும் கேட்கத்தான் கேட்கறான், ஆனா புரிஞ்சுக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அது புரிஞ்சுக்கிறது மனசனால இல்ல, அது அந்த அதனால பாகவதம் சொல்றது, பகவானே இது சொல்றான், பகவானே உள்ள இருந்து புரிஞ்சுக்கிறான். ஆத்மாவே பேசுறது, ஆத்மாவே புரிஞ்சுக்கிறது. உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற சைத்தன்யமே தான் இந்த வஸ்துவை கிரகிச்சுட்டு பிரகாசிக்கிறது. அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அதனால்தான் குருகுல வாசம் வேணும்னு ஏன் சொல்றான்னா, ரொம்ப நாள் அந்த கான்டாக்ட் இருக்கு. எப்பவோ ஒரு மைண்ட்லெஸ் மொமெண்ட்ல தான் இந்த ரெக்கக்னிஷன் வரும். இல்லாட்டி இப்ப லெக்சர்னு உட்கார்ந்து இருக்கிற போதே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு விடுவீங்க மைண்ட. அதனால நான் சொல்ல போறேன், நீங்க கிரகிச்சுக்க போறீங்க. உங்களோட இன்டர்பிரேஷன் புத்தி, சில பேர் பேனா புஸ்தகத்தோட வேற உட்கார்ந்து விடுவா. எழுதிண்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை காலம் நாம எழுத போறோம், தலையில எழுத்து இல்லையா? ஒரு தமிழ் பாட்டே உண்டு, வள்ளலார் பாடல் போல் இருக்குது. தா 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 குறைக்கு என் செய்வேன் நான் அப்படின்னு. தாதா தாதா குறைக்கு என் செய்வேன் நான் அப்படின்னு. தாதானா பிரம்மா. பிரம்மா கிட்ட தாதாத குறைக்கு, அவன் போடாத குறைக்கு, அவன் அனுகிரகம் பண்ணாத குறைக்கு என்ன செய்வேன் நான். தாதா தாதாத குறைக்கு என்ன செய்வேன் நான். அந்த வேர்டை பார்த்தாலே தா 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 குறைக்கு என்ன செய்வேன், எழுதா குறைக்கு என்ன செய்வேன் நான். தலையில எழுதாத குறை, எழுதா, அது எழுதா, எழுதா குறைக்கு தலையில பிரம்மா எழுதாத குறைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு. எல்லாம் லிட்ரரி சர்க்கஸ். அது
அதனால ஏதோ நம்ம மனசு புத்தி இது வச்சுட்டே நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. குரு காட்டுற க்ஷணத்துல, தேசிகன்னு பேரு குருக்கு, தேசிகன்னா திசதீதி தேசிகா அப்படின்னு காட்டினா அப்பவே அந்த மாதிரி குரு இங்க காட்டி கொடுக்கிற வஸ்துவோ நம்ம கிட்ட இல்ல, நம்ம சரீர மனசுல இல்ல. உபாசனை நீங்க பண்றீர், கர்மா நீங்க பண்றீர், ஞானம் நீங்க அடையல. ஞானம் ஞானத்திலேயே தான் பிரகாசிக்கிறதே தவிர உங்க மனசுலயோ உங்ககிட்டயோ இல்லை. அது ஒரு பெரிய ஆச்சரிய விஷயம். உபாசனாஸ்ரிதோ தர்மஹா ஜாதே பிரம்மணி வர்த்ததே அப்படிங்கிறார் கௌடபாதாச்சாரியர். உபாசனாஸ்ரிதமான தர்மம் எல்லாமே இந்த ஜீவன் கிட்ட தான் இருக்கு, சரீரத்துல இருக்கு, மனசுல இருக்கு, அகங்காரத்துல இருக்கு. ஆனா இந்த வேதாந்த விஞ்ஞானமோ ஸ்வரூபத்துல ஏற்படுறதுனால அது இந்த அகங்கார மண்டலத்துல இல்லை. அதனால கர்த்திருவத்தை வச்சுட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணாதேங்கிற விதி நிஷேத ரூபமான மண்டலத்துல அது உபதேசம் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி அதை தெரிவிக்கிற? ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா. ஸ்ருதியே சொல்றது அதை தெரிவிக்கிறவன் ஒரு ஆச்சரியம், அதுக்கு மேல ஒரு ஆச்சரியம் யாருன்னு அதை லவக்குன்னு பிடிச்சுக்கிறான் பாரு, அவன் ஒரு பெரிய ஆச்சரியம். குருவை கூட கிடைச்சிடும், சிஷ்யனை கிடைக்கவே கிடைக்காதான். ஒருத்தர் சொன்னா சிஷ்யன் ஆகிறது இவ்வளவு கஷ்டமான, நான் முதல்லயே குருஜி ஆயிடுறேன் அப்படின்னா. ரொம்ப ஈஸி. ஸ்வரூபஞானம் அடையிறது அப்படிங்கிறது குரு அனுகிரகத்தினால வருதுங்கிறோம். குரு என்ன பண்றார்? ஸ்வரூபத்தை உண்டு பண்ணல, உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். ஒரு சென்டரை நீங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கல, அந்த சென்டரை காட்டி கொடுக்கிறார், அவ்வளவுதான். அகம் 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 அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நாம கவனத்தை தள்ளிண்டே இருக்கோம் இல்லையா. நாம ஏபிசிடியில கவனத்தை போட்டோம், அ ஆ இ ஊ கவனத்தை போட்டோம், அப்புறம் ஆனே பூனையில கவனத்தை போட்டோம், அப்புறம் அணுவிலேருந்து மகத்து வர கவனத்தை போட்டோம். ஆனா எல்லா கவனமும் யாரு போடுறாளோ அவன் மேல விஜ்ஞாதாரம் அரேக்கேன விஜானியாத்து. எல்லாத்தையும் கவனிக்க கூடியவன் இருக்கானே, அவனை கவனிக்காம விட்டுண்டே புறக்கணிச்சுட்டே இருக்கும். எல்லாத்தையும் யாரு தெரிஞ்சுக்கிறான்? ஆட்டத்தை யாரு பார்க்கறா? மாலிக்யூலை யாரு பார்க்கறா? எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எல்லாம் யாரு தெரிஞ்சுக்கிறான்? கேலக்சிஸ் எல்லாம் யாரு தெரிஞ்சுக்கிறான்? அந்த தெரிஞ்சுக்கிறவன் யாரு? உணரக்கூடியவன் யாரு? அறியக்கூடியவன் யாரு? அந்த அறிவே அவனோட ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த அறிவை நாடுப்பான். நீ இப்ப உனக்கு விலை கொடு, நீ எல்லாத்தையும் விலை வைக்கிறிய, முதல்ல நீ ஒன்ன விலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கத்துக்கோ. வெளி விஷயங்களுக்கெல்லாம் நீ சரி எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணியாச்சு, நீ ஆத்மாவை புறக்கணிச்சு வெறி விஷயங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கு, என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நாளைக்கு பௌதிக பதார்த்தங்கள், அப்புறம் ஏதேதோ இமேஜினரியா பாவனாமயமா இருக்கிற பதார்த்தங்கள், பிரத்யக்ஷமா அபரோக்ஷமா இருக்கிறத விட்டுட்டேப்பா. அபரோக்ஷமா நீ இருக்கேன்னு தெரியறது, அப்புறம் ஏன் கவனிக்க மாட்டேங்கிற? அந்த இருக்கக்கூடிய பொருள், அந்த உணர்வு, தன்னுணர்வு, அந்த உணர்வை இத்தேகம் விழும் முன் புஜிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே அப்படின்னு தாய்மானவர் பாடினார். இத்தேகம் விழும் முன் புஜிப்பதற்கு, இந்த சரீரம் விழுந்துட போறது, எப்ப மரணம் வரும் தெரியாது, எந்த க்ஷணத்துல வேணுமானா வரலாம், யாருக்கு வேணுமானா வரலாம் இல்லையா. புத்தர் பெரிய ராஜா, சக்கரவர்த்தி ராஜாவோட பிள்ளையா இருந்தவன் நடுங்கி போயிட்டார்.
ஏன்னா ராஜகுமாரன் ஒன்றும் அதுக்கு விலை கிடையாதுப்பா. நீ செத்து போயிடுவே. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தரிசனம். இதான் பகவத்பாதால் சந்நிகிதே காலே அப்படிங்கிறார். காலம் பக்கத்தில் இருக்கிறத நீ நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னா அது ஓடி போயிடுமா? நான் பில்லியனர் அப்படின்னா அது ஓடி போயிடுமா? இல்ல நான் பெரிய டாக்டர் அப்படின்னா அது ஓடி போயிடுமா? நான் சம்பூர்ணமா 4 வேதமும் அத்தியனம் பண்ணிருக்கேன்னு அது ஓடி போயிடுமா? வியாகரண சாஸ்திரம் நன்னா படிச்சிருக்கு. இதுல இப்ப வியாகரணம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு இருக்கா. அது வியாகரணத்தோட நின்று போகல. எல்லா அபராவித்தியையும் ஆத்ம வித்தியை தவிர இருக்கிற எந்த வித்தியை நமக்கு லோகத்துக்கு பிரயோஜனப்படும் இல்லையா? வாக்வைகரி சப்தரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தையே நது முக்தையே. நன்னா பேச தெரியுது, சாஸ்திரங்கள்லாம் நன்னா படிச்சிருக்கான். அதெல்லாம் புக்தையே, நிறைய பணம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம். நது முக்தை, முக்திக்கு காரணம் ஆகாதுப்பா. முக்திங்கிறது, முக்தினா என்ன? சுதந்திரம், அப்சல்யூட் ஃப்ரீடம் இல்லையா? முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். முக்திங்கிறது அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்லை. முக்தினா எப்படியோ மரணத்துக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற முக்தி இல்லை. இப்போ நாஸ்திகனா இருந்தா கூட அவன் ஆசைப்படுறது அதுதானே, சுதந்திரமா இருக்கணும். வைதிகனுக்கு மட்டும்தான் அதுன்னு இல்லை, நாஸ்திகனா இருக்கட்டும், இல்ல ஏதோ சைனாவில் பிறந்தவனா இருக்கட்டும், ரஷ்யாவில் பிறந்தவனா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் பிறந்தவனா, எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அந்த சந்தோஷமா இருக்கணுமானா என்ன வேணும்? உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு கைவல்யம் நவநீதம். நீ உன்னோட ஸ்வரூபத்தை உணரு, உனக்கு தெரியும். சந்தோஷம்ங்கிறது உன்னோட ஸ்வரூபம். அது எப்படி அப்படி சொல்றேன்? தினமும் தூக்கத்தில் அனுபவிக்கிறோமே. சுஷுப்தியில உடம்பு இல்லை, மனசு இல்லை, அகங்காரம் இல்லை, புத்தி இல்லை, தானே தானாக இருக்கிற போது சுகம் மட்டும்தான் இருக்கு. ஜாக்கிரத்துல துக்கம் இருக்கு, சொப்பனத்திலையும் துக்கம் இருக்கு, சுஷுப்தியில மட்டும் துக்கத்துக்கு என்ட்ரி கிடையாது இல்லையா? நம்மளோட சூக்ஷ்மதமமான மண்டலத்துல துக்கத்துக்கு பிரவேசம் கிடையாது. அதுல இருந்தே தெரியறது என்ன? துக்கம் ஸ்தூலம் தான் தெரியறது. துன்பம்ங்கிறது ஸ்தூல மண்டலத்துல தான் இருக்கே தவிர சூக்ஷ்ம மண்டலத்துல இல்லைங்கிறதுக்கு தெளிவு திருஷ்டாந்தம் என்னதுன்னா, சுஷுப்தியில யாராலையும் அழ முடியலையே. பெரிய துன்பம் வந்திருக்கிற நாளைக்கு கூட தூங்கினா துன்பம் போயிடுறது. நாம அதோட இஃபெக்ட மாத்திரம்தான் பாக்குறோம், அதோட சாஸ்திரத்தை பார்க்கல இல்லையா? இப்ப ரொம்ப துக்கம் வந்தா என்ன பண்ண? தூக்க மாத்திரை போட்டு தூங்க வைம்பா. ஹாஸ்பிட்டல்ல போனாலும் டிராங்குலைசர் கொடுத்து தூங்கவே. அப்படி அந்த தூங்கினா இவனுக்கு ஏன் சுகமா இருக்கான்? அது நாம கேட்கல. ஏதோ ஒண்ணு ஹீல் பண்றது உள்ளேந்து, அது எப்படி அவன் ஹீல் ஆகிறான்னு தெரியல. அது என்ன சொல்றது சாஸ்திரம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் ஸ்வம் அபீதோ பவதி, தன்னிலேயே போய் அடங்கி தான் மட்டுமா இருக்கக்கூடிய நிலையில துன்பமே இல்லை. தன்னிலேந்து அந்நிய வஸ்து வந்தா துன்பம் வந்துடுது, மனம் கிளம்பினா துன்பம் வந்துடுது, அகங்காரம் வந்துதானா துன்பம் வந்துடுது, சரீராபிமானம் வந்துதானா துன்பம் வந்துடுது, உலகம் வந்துதானா துன்பம் வந்துடுது. தான் மட்டுமா இருந்தால் துன்பம் இல்லை. ஏகாந்தம்னு பேரு. என்னன்னாக்கா ஏகத்துல எல்லாத்தையும் அந்தம் பண்ணி விடணும். வேதாந்தம் எதுக்குனாக்கா ஏகாந்தத்துக்கு. வேதாந்தத்தினால ஏகாந்தம் வரணும். வேதாந்தத்தினா ஏகாந்தம்னா தனந்தனி ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டா ஏகாந்தம் வந்துடாது. ஏகமேவ அத்விதீயம் இது குருவாக்கியை சுனிஷ்டிதம் ஏதத் ஏகாந்தமித்யுக்தம் ந மடோ ந வனாந்தரம் அப்படின்னு பகவத்பாதால் வச்சனம். ரெண்டாவது ஒரு பொருள் இல்லையப்பா, ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அந்நியமான ஒரு வஸ்து இல்லைன்னு குரு வச்சனத்தை கேட்கிற போது இவங்க எந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஏகாந்தம் தானா. ஜனகர் சொல்றார், அஹோ ஜனசமூகேபி ந துவைத்தம் பஷ்யதோ மம அரண்யமிவ சம்வருத்தம் ரதிம் கரவாண்யகம். நல்ல கூட்டத்துல இருந்தா கூட துவைதமே பார்க்காத எனக்கு, ஆத்மாவை மட்டும் தரிசிக்கிற எனக்கு கொடுங்காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நிம்மதியா இருக்கேன்.
நான் எதுல பற்றுதல் வச்சுப்பேன்? என்ன ஆத்மாவிலேருந்து அந்நியமா எதுவுமே தெரியலையே, எதுலையுமே சக்தி வச்சுக்கிறதுக்கு இல்லையே, பற்றுதல் வச்சுக்கிறதுக்கு இல்லையே, ராகத்வேஷத்துக்கு இல்லையே. அதனால ஞானம் தான் ஏகாந்தம். அந்த அறிவு வேதாந்தம் என்ன பண்றது அப்படின்னாக்கா ஏகாந்தத்தை கொடுக்கிறது. ஏகாந்தம்னா என்ன? ரெண்டு இல்லாம பண்றது, அந்நியத்தை இல்லாம பண்றது. அந்நியம் இருந்தா பயம் இருக்கு. அந்த அந்நியம் இல்லாம அத்வைத்த நிலையில இருக்கிறவன், ஸ்வரூபனிஷ்டனா இருக்கிறவனுக்கு தன்னிலேருந்து ஸ்வத்திலேருந்து அந்நியமா இருக்கிறதெல்லாம் ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி உதிக்கிறது, நிக்கிறது, அடங்கிறது, ஸ்கிரீன் மாறாம இருக்கிற மாதிரி அந்த ஸ்வரூப பிரஜ்ஞ விலகாம எவன் இருக்கானோ அவன் தான் சகஜ சமாதி நிஷ்டம். அந்த ஸ்வரூப பிரஜைக்கு தான் சமாதின்னு பேரு. யோகிகளுக்கு சமாதிங்கிற நிலைகள் உண்டு, ஞானிகளுக்கு சமாதிங்கிற நிலை கிடையாது. சமாதிங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் தான், போதம் தான், அது உணர்வு தான். அந்த உணர்வை விட்டு விலகாம இருக்கிற ஞானனிஷ்டன் என்ன உலக விவகாரம் பண்ணினாலும் யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனஹா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவத்பாதால என்ன சொல்றா? உன்னோட ஆத்மாவா இருக்கிற கோவிந்தனை பஜனம் பண்ணுப்பா. பஜனம் பண்ணுன்னா தெரிஞ்சுக்கோ, தியானம் பண்ணு, அனுசந்தானம் பண்ணு. அப்ப என்ன ஆகும்? உனக்கு பிரம்மணி ரமதே சித்தம். உன்னுடைய சித்தம் இருக்கே, மனசு இருக்கே, பிரம்மத்துல போய் ரமிக்கும், ஸ்வரூபத்துல போய் ரமிக்கும், ஆத்மாவில ரமிக்கும். அப்படி ஆத்மாவில யாரு ரமிக்கிறானோ அவன் சர்வஸ்வதந்திரன். ஆத்மா புரஸ்தாது, ஆத்மா பశ్చాத், ஆத்மா தட்சிணதः, ஆத்மோத்தரதः, ஆத்மைவ இதம் சர்வம். ஸ்ருதி சொல்றது ஆத்மா புரஸ்தாத், முன்னாடி ஆத்மா வலது பக்கம், இடது பக்கம், பின்னால பிரம்மை வேதம் அமிர்தம், புரஸ்தாத் பிரம்ம, பశ్చాத் பிரம்ம, தட்சிணதச்ச உத்தரேன, அதச்ச ஊர்த்வம் ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். அப்படி சர்வத்திர ஆத்மேஸ்வரான்வீக்ஷாம், சர்வத்திர ஆத்ம தர்சனம் இருக்கிற ஞானி ஸ்வராடு பவதி. அவன் சர்வஸ்வதந்திரனா, சக்கரவர்த்தி மாதிரி. அவன்தான் சக்கரவர்த்தி, அவன்தான் எம்பரர், அவன்தான் ராஜா. ஆனா அவனுக்கு தன்னிலேந்து அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அவனோட சாம்ராஜ்யம் யாராலையும் அபகரிக்க முடியாது. வேற யாரு ராஜாவா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ராஜாவா இருக்கலாம், அப்புறம் போயிடும் இல்லையா? ஹிட்லர் பாருங்க, லாஸ்ட்ல என்ன பண்ணா? சூசைடு தான். நெப்போலியன் பாருங்க, அவன் எல்லாம் பெரிய தைரியசாலி. லாஸ்ட்ல இருக்கிற மரணத்தை பார்த்தா ரொம்ப துன்பமா இருக்கும், கஷ்டம். பெரிய பெரிய உலகத்தை நடுங்க வச்ச ராஜாக்கள்லாம் அவளும் போயிட்டான். ஏன்னா அவ சாம்ராஜ்யம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நேரத்துக்கு தான். க்ஷய லோகாக வேதமே சொல்றது. அவ அடைஞ்ச லோகங்கள்லாம் க்ஷய லோகாக, தீந்து போறது. அந்த மாதிரி ஸ்வர்க்கம் முதலான எந்த லோகத்தை தீர்ந்து போயிடும். தீர்ந்து போகாத அவ்வியயமான ஒரு பதம், அவ்வியயமான ஒரு பதம் உனக்குள்ளேயே இருக்கு, உன்னோட ஸ்வரூபத்துல இருக்கு. குரு, உத்தம குரு என்ன பண்றான்னா அந்த பதத்தை உனக்கு கொடுக்கிறார். ரமண பகவான் அருணாச்சல பதிகத்துல சொல்றார், அந்த அருணாச்சலேஸ்வரர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, தன் பதம் எனக்கு தந்தனன் அப்படின்னா. தன் பதம் எனக்கு தந்தனன். தன்னோட அந்த நிலைய, தன்னோட ஸ்வரூபத்தை அப்படியே என் ஹிருதயத்துல பிரகாசப்படுத்தி, தான் வேற இல்லை, நான் வேற இல்லை, குரு வேற இல்லை, சிஷ்யன் வேற இல்லை அப்படிங்கிற அந்த பூர்ண நிலைய பிரகாசப்படுத்தி கொடுத்தார். அந்த பிரகாசப்படுத்துறதுக்காகத்தான் ஒரு தேசிகன் அபார கருணையா உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை சிரவணம் பண்ணி நமக்கும் அந்த ஆத்ம ரதி ஏற்பட்டுடுத்தானால், ஸ்வரூப ஸ்மிருதி ஏற்பட்டுடுத்தானால், அப்புறம் நம்ம பிராரப்தத்தினால யோக ரத்தனா இருக்கலாம். சில பேர் ஞானத்துக்கு அப்புறமும் ஏகாந்தத்துல இருந்து தபஸ் பண்ணிட்டு அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி இருப்பா. நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த தபஸ், சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, ஒரு நேரம் மாத்திரம் சாப்பிடுறது, ஒல்லியா இருக்கிறது,
அப்படியெல்லாம் இருக்கிறது தான் அத்தியாத்மம்னு பொதுவா எல்லாருக்கும் ஒரு தாரணை இருக்கு. அப்படி இருந்தா அந்த சுவாமி அப்படி இருந்தாருன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த சுவாமி சாப்பிட ஆரம்பிச்சு விட்டாருன்னா நிறைய பேர் டே சுவாமி சாப்பிட ஆரம்பிச்சு விட்டாருன்னு விட்டுட்டு போயிடுவா. நம்ம என்ன பார்க்கிறோம், சரீரத்தை தான் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பெரியவா வெளிப்படையா பெரியவா சாப்பிடாமையும் நிறைய பேர் என்னோட சின்ன வயசுல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவா காஞ்சி பெரியவா தெரியுமா, அவ சாப்பிடவே மாட்டா, மலர் தான் சாப்பிடுவான், நீ ஜலம் மாத்திரம் சாப்பிட்டு இருப்பா. இப்பவும் நிறைய பேர் அதை தான் பெருமையா சொல்லிக்கிறா. அவளுடைய உள்நிலையே இல்லை, அந்த நிலையாக்கும் பெரியவாளுடைய மகிமைனா அப்படி இருக்கிறா. இன்னமும் இப்பவும் நிறைய பேர் இருக்கா. ஞானிங்கிறவன் சாப்பிடாம இருந்தான்னா பகவத் பாதாள ஒரு இடத்துல சொல்றா, அனசனாது மிரியதே ஏவ நது ஞானம் அப்படிங்கிறார். பாஷ்யத்திலேயே வருது, சாப்பிடாம இருந்தா என்ன பிரயோஜனம், ஆத்ம ஞானம் எல்லாம் வராதுப்பா, ஒரு நாளைக்கு பாட கட்டலாம் அவ்வளவுதான். அனசனாது மிரியதே ஏவ அப்படின்னு பாஷ்யத்திலேயே வருது. அதனால சாப்பிடாம இருக்கிறது தான் ஞானம் நினைச்சுக்க வேண்டாம். வயறு நிறைய அந்த வாதாபிய முழுங்கி ஜீர்ணோபவான்னு சொன்ன அகஸ்தியர் இருக்காரு, அவரை ஞானி, கடலையே குடிச்சுட்டார் அவர் இல்லையா, அவரும் ஞானி. வாதரசனாக சிரமணாக ஊர்துவமந்தினாக அப்படின்னு பாகவதத்துல வருது. வாயு பக்ஷணம் அப்படி இருக்கிறவா எல்லாரும் ஞானிகளா இருக்கணுங்கிறது இல்ல. ஜலம் மாத்திரம் சாப்பிடுறதுனால ஞானி ஆயிடுவோம்னா மத்சியங்கள்லாம் ஞானிகள் ஆயிடும், பழம் மாத்திரம் சாப்பிட்டா ஞானி ஆயிடுவோம்னா குரங்குகள்லாம் ஞானிகள் ஆயிடும் இல்லையா? குகையில இருந்தா அதுவும் பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரமை. சில பேர் குகையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. நான் முதல்ல சின்ன வயசுல பகவானுடைய ரமண பகவான் கதையெல்லாம் படிச்சு, அவர் விருபாட்ச குகையில், அதெல்லாம் நமக்கு ஒரு பாவ லஹரி. இப்ப அண்ணாமலை சுவாமிகள்னு பகவான் கூட இருந்தவர், அவர் ரொம்ப குரு பக்தர். பகவான் அவரை பலாக்கோத்துன்னு ஆசிரமத்துக்கு பின்னால் ஒரு இடம் இருக்கு, அது ரிஷிகேஷ் ஸ்வர்காசிரமம் மாதிரி தபஸ்விகள்லாம் இருந்த இடம். அங்க போய் இருக்கிறதுக்கு கட்டளை பண்ணார், அந்த இடத்துல போய் இருந்துட்டார். அந்த இடத்துலயே இருன்னு சொன்னதுனால அவர் மலை ரோடு பக்கம் கூட வரமாட்டார். அந்த குரு ஆக்ஞையை பரிபாலனம் பண்றதுங்கிறது ஞானம் வருது அப்படிதான். பஜகோவிந்தமே முடிக்கிற போது பகவத் பாதாள் குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா அப்படின்னு விட்டார். அந்த ரோடு பக்கம் கூட வரமாட்டார், அங்கதான் இருப்பார். இப்ப அவர்கிட்ட நான் உட்கார்ந்து இருக்கிற போதே ஒருத்தர் கேட்டார், குகையில உபதேசம் கேட்டார். அப்போ அவர் சுவாமிகள் இந்த மாதிரி சுஷுப்தி நிலையிலேயே எந்த ஒரு வஸ்து இருக்கோ அதுதான் நாம ஸ்வரூபம், அதை உணர நாம நான் யாருங்கிற விசாரத்தை பண்ணணும். எண்ணங்கள்லாம் வரபோதும் சித்தவர்த்திகள்லாம் வரபோது இதெல்லாம் அதுல விழுந்து போகாம இந்த சித்தவர்த்திகள்லாம் யாருக்கு வருது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வரும் அப்படின்னு தோணும், நான் யாரு அப்படின்னு விசாரத்தை விடாம நான் யாருங்கிற விசாரத்தை பண்ணணும் அப்படின்னு உபதேசம். அது சொல்லி முடிச்சுட்டு சுவாமிகள் சொன்னார், இதுக்குன்னு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு குகையில எல்லாம் போய் உட்காந்துக்காதீங்க அப்படின்னு. அப்போ வந்திருக்கிறவர் சொன்னார், அந்த டைம்ல மலை மேல ஒரு சுவாமி இருந்தார். இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடிதான் அவர் கீழே வந்தார், 10-20 வருஷம் மலை மேல இருந்தார். அப்போ சுவாமி சொன்னார், இப்போ மலை மேல ஒரு சுவாமி இருக்காரு, அவர் ஏதோ அவரோட பிராரப்தம் அங்க இருக்கார். அப்போ ஒரு பக்தர் கேட்டார், பகவான் ரமணரும் குகையில எல்லாம் இருந்தாரேன்னு. அவர் பளிச்சுன்னு சொன்னார், ரமண பகவானுடைய பிராரப்தம் குகையில இருக்க வேண்டியது அங்க இருந்தார், அவ்வளவுதான், அதுக்கு நீ போய் இருக்காதே. அவ குகையில இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கல, சுதந்திரமா யாரும் வாடகை கேட்க மாட்டாளேன்னு குகையில இருந்தா, அவ்வளவுதான். யாரும் அந்த குகையில இருந்தும் கூட சில பேர்லாம் இந்த குகை என்னோடதுன்னு சொந்தம் பண்ணிட்டு பணம் வாங்க வந்துட்டா இல்லையா? அதனால குகையில இருந்தா ஞானம் வந்துடாது. பகவத் பாதாள் சிவானந்த லஹரியில குஹாயாம் கேஹேவா புனரபி வனேவா அத்ரிசிகரே ஜலேவா வன்னௌவா வசது வசதேகே கிம்வத பலம் அப்படிங்கிற சதைவ எஸ்ய அந்தఃகரணம் அப்படி சம்போ தவபதே ஸ்திதச்சேது யோகோசௌ சச்ச பரமயோகி சச்ச சுகி. ஒரு குகையில உட்கார்ந்து இல்ல அக்னிக்கு நடுப்புல உட்கார்ந்து தண்ணிக்கு, இதெல்லாம் டிஸ்பிளே, அவ்வளவுதான்.
அப்படிலாம் பண்ணினா 4 பேர் அப்பதான் தெரிஞ்சுப்பா இல்லையா? 4 பேர் தெரிஞ்சுன்னு நமக்கு என்ன வேணும்னு சொல்லணும். மேக்சிமம் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் எப்போ உண்டாகும்னா நம்மளை யாருமே தெரிஞ்சுக்கப்படாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ பாகவதத்துல ஜடபரதர் சொல்றார், அபிவிருத்தராமிங்கிறார். யாரும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக நான் பைத்தியம் மாதிரி இருக்கேன், நான் மாட்டின்னு விடுவேன் எல்லாட்டாங்க. அப்படியே சாதாரணமா இருந்த விவகாரத்துக்கு நடுப்புல இருக்கிற போதும் அந்தரங்கத்துல அந்த ஹிருதயத்துல இந்த அனுபவம் வந்துடுச்சுன்னா அதுக்குதான் ஞானம்னு அர்த்தமே தவிர இங்க குஹாயில இருக்கிறதோ சாப்பிடாம இருக்கிறதோ தூங்காம இருக்கிறதோ இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சில பேருக்கு அந்த ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி இந்த சாதனை எல்லாம் பண்ணிருப்பான். அதெல்லாம் ஞானத்தை அடைஞ்சப்புறமும் அலங்காரவத அவதிஷ்டன்ட்டு, அவளுக்கு அலங்காரம் போல அந்த யோக சாதனையெல்லாம் நிற்கும். புரியுறதா? சில பேருக்கு யோக சாதனாலதான் ஞானம் வரணுங்கிறது கிடையாது. பக்குவமா இருக்கிற ஜீவன் ஒரு க்ஷணத்துல குரு மகாபாக்கிய உபதேசம் பண்ண ஞானம் வந்துடும். சில பேருக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு விசார சாதனையினால ஞானம் வந்துடும். சில பேர் யோக சாதனை தபசு இதெல்லாம் ஞானத்தை உத்தேசிச்சு பண்ணியிருப்பா. பண்ணினவாளுக்கு ஞானத்தை அடைஞ்சப்புறம் அந்த சாதனைகள்லாம் அலங்காரம் போல அவ சரீரத்தில் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், ஞானத்தை அடைஞ்சப்புறம் வாலண்டரியா அவளால மந்திர ஜபமோ யோக சாதனையோ அனுஷ்டானங்களோ புதுசா எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் பண்ற ஆசாமி காலியாயிடுச்சு. இதெல்லாம் புதுசா அவன் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் இன்னமும் ஞானத்தை அடையலைன்னு தான் அர்த்தம். ஆனா பூர்வம் பண்ணிட்டு இருந்தவா இருக்காளே அவ பின்னையும் அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் சரீரத்துல நிறுத்தின்னு பண்ணிட்டு இருப்பான் லோகமங்கலத்துக்காகவும். அது அப்படின்னு லோகமங்கலம் நம்ம சொல்லணும், அது அவ பழக்கம். அப்ப முதல்ல எதை பண்ணிட்டு இருந்தாலோ அது அடைஞ்சதுக்கு பிறகும் அவ சரீரத்துல உபாதியில நின்றுட்டே இருக்கும். அதனால இவன் யோக சாதனை பண்ணியிருக்கான்னா யோகம் நின்றுட்டே இருக்கும். ஒரு சமயம் ஜனகரை மாதிரி ஜனகருக்கு அவருடைய பிராரப்தம் சக்கரவர்த்தியா இருக்கிறதுக்கு நடுவிலேயே ஒரு நாளைக்கு தோட்டத்துல உட்கார்ந்துட்டே இருக்காரு. ஒரு தாபம் வந்தது, வைராக்கியம் வந்தது, ஞானம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரத்தியார் பார்க்கறது அவர் ராஜபோகத்துக்கு நடுவிலேயே தான் இருக்கார். ஆனா போகரதோவா சங்கரதோவா. சில பேர் கூட்டத்துல இப்ப பெரியவாளையே பார்த்தேன்னா ஒரு பக்கம் அவர் யோகரத்தர், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா கூட்டத்திலேயே இருந்துட்டு எல்லாரோட விஷயங்களையும் விசாரிச்சுண்டு, அரசியல்வாதிகள் அவாள்கிட்டையும் பேசிண்டு, சங்கீதக்காரா அவாகிட்டையும் பேசிண்டு, லௌகிகார் அவா கஷ்டத்தையும் விசாரிச்சுண்டு, பெரிய பெரிய சாஸ்திர பண்டிதர்கள் அவாள்கிட்டையும் பேசிண்டு. சங்கரத்தோவா பகவான் ரமணரை பார்த்தேன்னா சங்க விஹீனா, எல்லாம் 24 மணி நேரமும் அவைலபிள், யாருகிட்டையும் சம்பந்தம் இல்லாம தாவும் மலைனா மலை போல இருக்கு. சங்க விஹீனகம். சரி, அவர் ரமணர் அப்படி இருந்தாரே அது மாதிரி நம்மளும் அப்படியே இருக்கோம்னா அது சும்மா இருக்கலாமே தவிர அந்த நிலை வந்துடும். அந்த நிலை வந்தவா எப்படி இருந்தாலும் உபாதி எப்படி இருந்தாலும் அந்த நிலை கலைஞ்சு போகாது. அந்த நிலை வராதவன் உபாதியினால வேஷம் போட்டதுனால அந்த நிலை வந்துடாது. அந்த நிலை ஞான விசாரத்தினாலதான் வரணுமே தவிர நீ வெளிப்படியா அவளை மாதிரி டிராமா பண்ணினா வந்துடுமா சொல்லுங்க? வந்துடாது. அதனால யோகரதனா இருந்தாலும் ஞானி, சங்கரதனா இருந்தாலும் சரி, சங்க விஹீனனா இருந்தாலும் சரி, அவனுடைய அந்தரங்கத்துல ஆத்மாவிலேயே ரமிச்சுன்னு இருக்கிறதுனால நந்ததி நந்ததி நந்தத்தேவ. எப்பவுமே அந்த பூர்ண நிலை அவளை விட்டு கலையாம இருக்கு, நலகுலையாம இருக்கு. அவ எப்படி இருந்தாலும் அந்த பூர்ணத்துவத்தை விட்டு விலகாம இருக்காம். ரொம்ப ஆச்சரியம். ஞானிகளை நம்ம பல விதத்துல பார்த்தோமானா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லா துறைகள்லயும் அவ இருப்பான். அப்பதான் நமக்கு இது தெரியும். அதனாலதான் பகவத் பாதாள ஒரு இடத்துல சொன்னா, யாரோ ஒருத்தர் ஞானத்தை அடைஞ்ச அப்புறம் ஜபம் பண்றதை பார்த்து இவன் ஜபத்தினால்தான் ஞானத்தை அடைஞ்சான்னு நம்ம ஊகிச்சுக்கிறோம். இன்னொருத்தர் ஏதோ வேற ஏதோ மார்க்கத்தை யோகத்தை பண்ணினானா யோகத்தினாலதான் அடைஞ்சான்னு ஊகிச்சுக்கிறோம். சில பேர் சட்டுன்னு ஒரு லௌகிகத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு நாளைக்கு வைராக்கியம் வந்தது, ஏதோ விசாரம் பண்ணினா அவனுக்குள்ள பூர்வ சம்ஸ்காரத்தினால ஞானம் பிரகாசிச்சு கொடுத்து எப்படின்னு தெரியல.
சகுனீனாம் இவாகாசே ஜலே வாரிசரஸ்ய யதாபதன் திருஷ்யேதே ததா ஞானவதாம் கதிஹி. ஆகாசத்துல பறக்கிற கிளிகளுக்கு ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது, ஜலத்துல போற மத்சியத்துக்கு ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஞானிகள் எப்படி அடைஞ்சானா ரூட்டே தெரியல, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஒன்னும் இல்லையா. நாம அவ சரீரத்தை பார்த்து இவ இப்படி அவ அப்படின்னு கணிச்சுக்கிறோம். சுகரும் ஞானி, கிருஷ்ணனும் ஞானி, அம்பரீஷனும் ஞானி இல்லையா. ஒருத்தர் சொன்னார், எல்லாம் வேதாந்தம் எல்லாம் பேசலாம் சார், எல்லாம் பேசிட்டு என்ன எல்லாத்தையும் விடு அப்படின்னா நீங்க விட்டு விடுவேளா அப்படின்னா. எதுக்கு விடணும்? விடுறதுக்கு இதெல்லாம் உன்னோட சொத்தா? விடுறதுங்கிறது ஒரு அபிமானம் தானே. சேர்த்துக்கிறது எப்படி அபிமானம், விடுறது அப்படி அபிமானம் தானே. குச்சேலனும் ஞானி, அம்பரீஷனும் ஞானி இல்லையா. ஞானம்ங்கிறது விடுறதுலயோ பிடிக்கிறதுலயோ இல்ல, அகேயம் அனுபாதேயம் எல்லாத்தையும் விட்டு பிச்சைக்காரனா இருந்தா ஞானம் வந்துடுமா? பிச்சைக்காரனா இருக்கிறது தான் மிச்சம். இதெல்லாம் நீங்க பார்த்து எல்லாம் தெரியும். எல்லா இடத்துலயும் அஜ்ஞானிகளும் இருக்கா, ஞானிகளும் இருக்கா. நீங்க பிச்சைக்காரன் போய் பாருங்க, திருவண்ணாமலையில அவ கூட இருந்திருக்கேன். அவளுக்கு நடுப்புல இருக்கிற சம்சாரம் பார்த்தா இந்த அரிஸ்டோகிராட்டிக் என்ன சொல்லுவா, இந்த பெரிய 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 மில்லியனர்ஸ்க்கு நடுவில் என்ன ப்ராப்ளமோ அதே ப்ராப்ளம் அவளுக்குள்ளே இருக்கு. அஜ்ஞானம் தான் துக்கத்துக்கு காரணம். அது பிச்சைக்காரனா இருந்தாலும் தனவந்தனா இருந்தாலும் சமான். அது மாதிரி தனவானா இருக்கிறோம், அதுக்கு நடுவில் எவ்வளவோ பேர் மகான்களா, ஞானிகளா, பக்தர்களா, பகவன் நிஷ்டர்களா இருக்கிறவா இருக்கு. இது வியக்தியை பொறுத்து இருக்கே தவிர வெளிப்படியா இருக்கிற வேஷத்திலேயோ ரூபத்திலேயோ பாவத்திலேயோ இல்ல. நீங்க எப்போலேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ அப்போலேருந்து அது பிரகாசம் ஆரம்பிச்சு. நீங்க வெளி வஸ்துக்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரகாஷ். வெளி வேஷம் யாருக்கு வேணா போட்டுக்கலாம் இல்லையா. இப்ப சிகை வச்சுக்கணும் வச்சுக்கலாம், கச்சம் கட்டி. இப்ப சிகை வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்னு இப்ப சில பேர்லாம் ஆரம்பிச்சுட்டான். அப்ப சிகை வச்சுக்கலாம். கச்சம் கட்டிக்கிறதுன்னா அது ஒரு நாளைக்கு கச்சம் கட்டிக்கிறது ஃபேஷன்னா அதுவும் போட்டு ஐடி கம்பெனில எல்லாம் போக ஆரம்பிச்சுக்குவான். ஒரு ட்ரெண்ட் மாறணும், அவ்வளவுதான். இதெல்லாம் யாரு வேணா பண்ணிவிடலாம். ஆனா இந்த உள்ள இருக்கிற விஷயம் வராம வஸ்து கிடைச்சுடாது. காஷாயம் இப்ப எல்லாருமே காஷாயம் கட்டிக்கிறா இல்லையா. கடையில போய் வாங்கினா கிடைச்சு விடுறது. லுங்கிக்கு பதிலா அதை உடுத்திக்கிறா எல்லாரும் இப்போ. அதனால இது எதுவுமே ஞானத்துக்கு காரணமே இல்லை. ஞானம்ங்கிறது ஆத்மஸ்வரூபமா இருக்கு. அந்த ஞானத்தை நீங்க அடைஞ்சேடானால் உங்க பிராரப்தம் மீதி இருக்கிற பிராரப்தத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுக்காகவே பகவத் பாதால் அவ்வளவு கருணையோட இந்த ஸ்லோகத்தை யோகரத்தோவா போகரத்தோவாம் சங்கரத்தோவா சங்கவிஹீனா. குடும்பத்துல இருக்கும் எல்லா விவகாரங்களும் பண்ணி அதுக்கு நடுவிலேயே தாமரை இலையில ஜலம் பற்றாத மாதிரி பற்றுதல் இல்லாம இருக்க முடியும். எப்படி பற்றுதல் இல்லாம இருக்க முடியும்னா ஆத்மா எதையும் பற்றிக்கலைங்கிற உணர்வு இருக்கோ இல்லையோ, அந்த உணர்வே நிசங்கத்துவத்தை கொடுக்கும். நீங்க ஒன்னும் ஆர்டிபிஷியலா பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். அந்த ஞான நிஷ்டை தான் மகான்களுடைய மகத்துவம். ஆனா லௌகிக மனுஷால் வெளியே தான் பாப்பா. மகாபரிவா அவ உள்ள என்ன அடைஞ்சாங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா அவ வெளியில மடாதிபதியா இருந்ததுனால அவளுக்கு அந்த நியமத்துக்கு வழங்கி இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும். நாம அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கிற மீதி இருக்கிற வாழ்கிட்டே அந்த லட்சணம் வரணும். ரமண பகவான் கோமணத்தை கட்டின்னு இருந்தார், கமண்டலத்தோட இருந்தார். அப்படி இருந்தா அவன் கோமணம் கட்டின்னு கமண்டலம் கட்டின்டா வச்சிருந்தா ஞானம் வந்துடுமான்னு? அருணாச்சல கஷேத்திரத்திலேயே இருந்தா வந்துடுமா? வராது. ஞான விசாரத்தை பண்றதுக்கு ஒன்னும் சப்ஸ்டியூட்டே கிடையாது. அதனால
நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உள்ள விசாரம் பண்ணித்தான் ஞானம் வரணுமே தவிர சுங்கச்சாவடி தப்பாது. செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சுக்க முடியாது. எப்படி சுத்தி வந்தாலும் ஒரு காளமாடு மாட்டு வண்டிக்காரன் செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சுக்கணும் பார்த்து ரவுண்டு போட்டு 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 லாஸ்ட்ல அந்த தூங்கி போயிட்டானா. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா மாட்டு வண்டி செக் போஸ்ட் வாசலே நிக்கிறது. இந்த மாதிரி நாம எங்கெல்லாம் சுத்தினாலும் லாஸ்ட்ல நம்ம கிட்டேயே ஆகணும். நம்மளை நாம உணர்ந்தே ஆகணும். தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ கூறிடுவாய் வெண்ணிலாவே அப்படின்னு வள்ளலார் பாட்டு உண்டு. தன்னை உணர்ந்து இன்பமுற, அந்த ஆனந்தம் வரணுமானா தன்னை உணரணும். தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் யாரு நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சு, அதை தெரிஞ்சுக்க இதுவே காலம் அப்பா, இதுவே டைம் அப்படின்னு இந்த க்ஷணத்துல இஹச்சேத் அவேதி தத சத்தியமஸ்தி. இப்போ நீ கோட்டை விட்டுட்டேன்னா அப்புறம் வராது. மகதீவி நஷ்டி, பெரிய நஷ்டம் வந்துடும். மரணம் அடுத்த ஜென்மா எங்க போய் பிறக்க போறோமோ தெரியாது. அமெரிக்காவில் போவோமோ, ஆப்பிரிக்காவில் போவோமோ, வேற ஏதாவது லோகத்துல போய் பிறப்போமோ யாரு கண்டா? எவ்வளவோ மண்டலங்கள் இருக்கு. அதனால இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப மனுஷ சரீரத்துல வந்திருக்கோம், இந்த பாரத தேசத்துல வந்திருக்கோம், பகவத் பாதாள் பேரை கேட்கிறோம், தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் காதுல விழுந்து நமக்கும் உள்ள நம்ம ஸ்வரூபம் தெரியறது, நான் இருக்கேங்கிற அனுபவம் இருக்கு. அதை கொஞ்சம் நாடி அந்தர்முகமா தியானம் பண்ணி ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி உணரலாமே, ஆனந்தத்தை அடையலாமே, சந்தோஷத்தை அடையலாமே. ஏன் இப்படி காலத்தை கஷ்டம் வீணா களைஞ்சு அப்புறம் இன்னொரு கஷ்டத்துக்கு போய் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு துரிதத்துக்கு இன்னொரு காரணத்தை வச்சுக்க வேண்டாமே. அதனால மூடமதே அப்படின்னு காருண்யத்தினால பகவத் பாதாள் கூப்பிட்டா. ஏ மூடமதே, நீ இப்படியே இருக்காதேப்பா, நீ என்னென்ன படிச்சிருக்கியோ இந்த கற்ற அறிவு எதுவும் உனக்கு பிரயோஜனப்படாது. கற்ற அறிவு உன்னை கைவிட்டுடும். கற்ற அறிவால் உன்னை நான் கண்டவன் போல் சூது ஆடில் குற்றம் என்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் பராபர கண்ணி. படிச்சதுனால உன்னை கண்டவன் ஆயிட மாட்டேனே, நான் அனுபவம் வரலையே எனக்கு. அதனால அந்த பகவான பஜனம் பண்ணு, பக்தி பண்ணு, கோவிந்த பஜனத்தை பண்ணு, பகவத் பஜனத்தை பண்ணு. அந்த பஜனம் பண்ணினாயானால் மரண பயம் உன்னை விட்டு விலகி போயிடும். மரணம் வர சமயத்துல பக்தி பண்ண முடியாது. அப்ப எப்படியெல்லாம் இருப்போமோ யாருக்கு தெரியும் இல்லையா? நிறைய ஸ்லோகங்கள் பகவத் பாதாள் இதையே சொல்லியிருக்கான். அதிபீஷண கடுபாஷண யமகிங்கர பட்டலி கிருததாடன பரிபீடன மரணாகம சமயே உமயா சக மம சேதசி யமசாசன நிவசன் ஹரசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம். லாஸ்ட் மொமெண்ட்ல மரண பயம் வரபோது யமதூதர்கள்லாம் முன்னால நிக்கிறது, உன்னை பஜனை பண்ண மாட்டேன், பக்தி பண்ண மாட்டேன், அதனால இப்பவே பண்ணி வச்சுக்கிறேன், இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் இல்லையா? அதனால இப்ப நமக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கிற போது மனசு நமக்கு சொன்னா கேட்குங்கிற நிலையில பக்தி பண்ணிட்டுட்டோமானால் அந்த பக்தி சம்ஸ்காரம் லாஸ்ட்ல நம்ம கூட நிற்கும். இப்போ நாம ஆத்ம விசாரம் பண்ணினோமானால் ஒரு காலத்துல சரீரம் கிளச்சு போனா கூட இந்த விசார ஞானம் ஹிருதயத்துல ஸ்புடமா நிற்கும். அதனால ஆரோக்கியமா இருக்கிற டைமை எல்லாம் வீணா களையாது. எப்படி வீணா களையறோம் அப்படின்னா, இன்னமும் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம்
யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூட மதேன்னு ஒரு வாட்டி திட்டுனா போறாதாம். இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல ஸ்டார்டிங் மூடஜகி தனாகம திருஷ்ணாம். மூடமதே ஸ்டார்ட்ஸ் வித் மூட, எண்ட்ஸ் வித் மூட. மூடு அஸ்ய அஸ்தீதி மூட அப்படின்னு விற்பத்தி பண்ணினாலும் என்ன சில பேர்லாம் சொல்றேன், எனக்கு மூடு சரியா இல்லை சார். இன்னைக்கு சத்சங்கத்துல மூடே இருக்கல, ரொம்ப மூடியா இருந்தேன், அதான் மூடமதே. அந்த மூட்ஸ் அப்படின்னா குணம்னு அர்த்தம். சத்தோ குணம், ரஜோ குணம், தமோ குணம், இதெல்லாம் மூட்ஸ். அந்த மூட்ஸ் கிட்ட யாரு அட்டாச்சா இருக்கானோ அவெல்லாம் மூடமதி. மனசு என்னென்ன சொல்றதோ அதுக்கு பின்னாடி போவான். பணம் சம்பாதினா அதுக்கு பின்னாடி போவான், சினிமா பாருனா அதுக்கு பின்னாடி. மூட ஜகி, ஏ மூட நீ இப்படி பண்ணாதே, விடு. என்ன பண்ணணும்? தனாகம திருஷ்ணாம் ஜனி ஜஹி. திருஷ்ணான்னா கம்பல்ஷன், உள்ளேந்து இது வேணும் அப்படின்னு அதை உபேட்சிக்க முடியாம இருக்கிற ஏற்படுறதுக்கு தான் திருஷ்ணான்னு பேரு. கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லாட்டா இல்லை அப்படின்னு இல்லை. சில டிசைர்லாம் ஆசை இருக்கு, நடந்தா நடக்கட்டும் அப்படி இல்லை, இது நடந்தே ஆகணும். அதுக்காக இவன் என்ன பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான். அதுக்குதான் லோப அப்படின்னு பேரு. லோப பிரவருத்தி ஆரம்ப கர்மணாம் அசமஹ ஸ்புர்ஹா. பகவான் கீதையில சொன்னார், இதெல்லாம் ரஜோகுணம் வரபோது இப்படி எல்லாம் வருமாம். அவனுக்கு கிடைச்சதெல்லாம் போராது, கடலுக்குள்ள பூந்துப்பான். வினோபாஜி கீதை வியாக்கியானம் பண்ற போது சொல்றான், ரஜோகுணம் வந்துதானா ஏதோ ஒரு வேலை பண்ணா அதுல இருந்து ஏதோ கிடைச்சதுன்னு சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான், கடலுக்குள்ள முழுகுவான். அங்க போய் குப்பையை பொறுக்கின்னு வந்து முத்தும்பனான். மண்ணை தோண்டி தோண்டி உள்ள போய் குப்பை எடுத்துன்னு வந்து சொர்ணம் பண்ணான். அப்புறம் இது என்ன பண்றது, எப்படியாவது வைக்கணுமே, மூக்குல ஓட்டை போடு, காதுல ஓட்டை போடு, மாட்டிக்கும். வினோபாபாவை அவர் கீதா வியாக்கியானத்துல அவர் சொல்றார், இங்க மாட்டிக்கோ, இங்க மாட்டிக்கோ, கழுத்துல மாட்டிக்கோ. அப்புறம் இதெல்லாம் மாட்டின்னு விட்டு அவனை பயப்படு, இவனை பயப்படு, வெளியில போகாது. இல்லையா? இப்படிதான் பாருங்க, ஒரு சிலந்தி பூச்சி அது வலை கட்டிக்கிற மாதிரி நம்மளே நம்மளை கட்டிண்டு. பழைய காலத்துல இருக்கிறவா மாட்டின்றாவது இருந்தா, இப்ப என்ன பண்றா, வாங்கி வாங்கி எங்க வச்சுக்கிறான்னே தெரியல, மாட்டிக்கிறதையும் காணோம். முன்னாடியாவது மாட்டி நடந்துட்டு இருந்தா, இப்ப ஒன்னும் மாட்டிக்கிறதையும் காணோம், எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறா. கேரளா எல்லாம் பார்த்தா எனக்கு இங்கெல்லாம் எப்படி தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காய்கறி கடையை விட ஜுவல்லரி ஷாப், பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப். எங்க இருந்துதான் இவ்வளவு சொர்ணம் வருதோ தெரியல. எல்லாம் அதுல எல்லாம் கியூ வேற நிக்கிறா. ரேஷன் கடையில கூட இவ்வளவு கியூ காணும். இவ்வளவு பணமா ஜனங்கள்கிட்ட. இதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறான், ஒன்னும் போட்டுக்கிறதும் காணும். இன்னும் நிறைய ஆபரணம் போட்டு, சில பழைய காலத்துல நிறைய ஆபரணம் போட்டுப்பான் இல்லையா, 10 வரி சங்கிலி, மூக்குல இருந்து காதுக்கு கனெக்ஷன் எல்லாம் இருக்கும். ஒன்னும் காணும், யாருக்கும் போட்டுக்கிறதே இல்லை. என்ன பண்றான்னு தெரியல. மூடஜகி தனா, இதெல்லாம் ஏன் பண்றான், ரஜோகுணம். ரஜோகுணம் இதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுண்டு, சேர்த்து வச்சுண்டு, அப்புறம் அதை வச்சுண்டு பயம். யார் வந்துடுவாளோ, யார் நம்மளை கொண்டுட போறாளோ, கொலை பண்ணிவிட போறாளோ, திருடின்னு போறாளோ. அதனால எங்கேயுமே போக மாட்டான் இவன். கிரகம் அப்படின்னு ஏன் பேரு, என்ன கிரகியதே இது கிரகம், பிடிச்சுக்குமா அது நம்மள. ஒரு சத்சங்கத்துக்கு வரப்படாதோன்னு, ஐயோ வீட்டுல யாருமே இல்லை, வர முடியாது. இதெல்லாம் ஏன் வர்றது, இவனுக்கு தனம் இன்னமும் கிடைக்கணும், இன்னமும் கிடைக்கணும், கிடைச்சதெல்லாம் போராது. சொர்ணத்தை வாங்கி வச்சுக்கோ, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்,
ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும். தாய்மானவர் பாட்டு. அழகேசன் நிகரே பொன் வைப்பார். அழகேசன் குபேரன் போல அவ்வளவு சேர்த்து வச்சுப்பானா. இங்க கிடைச்சதெல்லாம் போராது. அப்புறம் என்ன பண்ணுவான்னா கடல் தாண்டி போய் சம்பாதிக்கணும்னு பாப்பான். எல்லாம் ஆனப்புறம் இவன் என்ன பண்ண, உண்ணுவதும் உறங்குவதும் தான். வேற ஒன்னும் பண்ண போறதில்ல. இவன் பெரிய மாளிகை கட்டின்னு என்ன பண்ண போறான், அதுல சாப்பிட போறான், தூங்க போறான். அதான் அதுவும் சரியா சாப்பிட முடியாது. ஒரு காட்டுல ஒருத்தர் ஸ்வர்ணம் எடுத்துன்னு போறான். ஒரு திருட்டு கூட்டம் வந்துடுத்து. வந்து இவனை நல்லா அடிச்சு போட்டு அந்த ஸ்வர்ணத்தை எடுத்துன்னு போச்சு. கொஞ்ச தூரம் போனா இந்த திருட்டு கூட்டத்துல 2-3 பேரா அந்த ஸ்வர்ணத்துக்காக பரஸ்பரம் சண்டை போட்டுன்னு எல்லாம் பரஸ்பரம் வெட்டின்னு செத்து போயிட்டான். 2 குரங்குகள் இதை பார்த்துட்டே இருந்தது. அதுல ஒரு குரங்கு வயசான குரங்கு, மனுஷால் கூட இருந்து தப்பிச்சுன்னு போற குரங்கு. ஒரு குரங்கு காட்டிலேயே வளர்ந்த குரங்கு. அந்த காட்டு குரங்கு நாட்டு குரங்கிட்ட கேட்டது, இவ எதுக்கு அடிச்சுண்டா கேட்டது. அதுவும் அந்த தளதளான்னு இருக்கே அதுக்காகத்தான் அடிச்சுண்டான்னா. இப்ப இந்த குட்டி குரங்கு போய் அதை எடுத்து கடிச்சு பார்த்துதான், இது தின்ன முடியாத இதுக்குமே ஏன் சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு. அந்த பெரிய குரங்கு சொல்லித்தான், உன்ன மாதிரி அவளுக்கு புத்தி கிடையாதோ இல்லையோ அதனாலதான் சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு. இந்த மனுஷன் இப்படித்தான் அப்படின்னு தான், உன்ன மாதிரி அதுக்கு புத்தி கிடையாதோ இல்லையோ அதுதான் சண்டை போட்டுக்கிறா. மூடஜனிகி தனாகம திருஷ்ணாம். தனம் வேண்டாம் சொல்லல. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. எல்லபசே நிஜ கர்மோபாத்தம். உன்னுடைய பிராரப்தத்தினால உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் ஆல் ரெஜிஸ்டர்டு. கிடைக்கும்பா. நீ உன்னுடைய தர்மத்தை பண்ணி யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் கர்மா நீ பண்ற கர்மா இருக்கே, அதனால யாருக்கும் தோஷம் வரப்படாது. அந்த மாதிரி ஒரு தர்மத்தை பண்ணி அந்த தர்மத்திலேருந்து உனக்கு எது கிடைக்குமோ அந்த தனத்தை நீ சௌக்கியமா இருக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கோ. யாருக்கும் துரோகம் பண்ணாம என்டர்டெயின்மெண்ட் கூட யூ கேன் ஹேவ். அதனால யாருக்கும் கஷ்டம் வராம இருக்கணும் அப்படின்னு விசாரம் பண்ண போனோம்னா என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் விட்டுடுவோம் நாம. ஏன்னா எந்த சௌக்கியத்திலையும் நாம பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம். நிஜ கர்மாங்கிறதுக்கு 2 வித அர்த்தம். ஒண்ணு சாதாரணமா சொன்னோம்னா அவா என்ன வேலை பண்றாளோ அந்த வேலையினால என்ன கிடைக்கிறதோ அப்படிங்கிறது சாமானிய அர்த்தம். விசேஷார்த்தம் என்னன்னா அவாவா பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ அதுக்கு தகுந்தபடி நீ எதிர்ச்சாலாப சந்துஷ்டா அப்படின்னு கீதை. அதனால நீ எதுவும் பண்ணாம ஞானனிஷ்டனா இருந்தா கூட உன்னோட சரீரத்தை சம்ரட்சணம் பண்ண வேண்டியது ஈஸ்வரனுடைய பொறுப்பு. அதனால அது நடக்கும். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். அதை எடுத்துன்னு உனக்கு என்னென்ன அனுபவிக்கணுமோ ஆகலாம். ஆனால் அதுக்காக நீதான் உன்னை வாழ வைக்க போறேன்னு நினைச்சுட்டு வாழ்க்கை பூரா அலையாது. ஏன் இப்படி பேய் மாதிரி? மூடஜகீஹி தனாகம திருஷ்ணாம். பெரிய ஒரு காரியம் பண்ணதுக்கு டைம் வேணும். டைம் போயிட்டே இருக்கு, காலம் போயிட்டே இருக்கு. வாழ்க்கையில முக்கியமான காலத்தை பூரா இந்த பணத்துக்காகவே செலவு பண்ணி தனத்துக்காகவே பக்தி பூரா இந்த தனத்து பெயர்லயே கொடுத்து ஈஸ்வரனை மறந்து வாழ்க்கை பாதிக்கு மேல முடிஞ்சு போயிடுறது இல்லையா? அதுக்காகத்தான் சொல்றேன். இல்லாம பணம் சம்பாதிக்க வேண்டாம், வேலை பண்ண வேண்டாம்ங்கிறது இல்லை. இந்த ஆசையினால இவனுடைய மனசு பூரா அங்க இருக்கு. நம்ம வாழ்க்கையோட பேசிக்கா இருக்கிற பிரின்சிபிள புரிஞ்சுட்டோமானால் நமக்கு என்ன வேலை நியதியா கிடைச்சிருக்கோ அங்க சேலரியை பத்தி கவலைப்பட மாட்டோம், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருப்போம். நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கிடைக்கிறதுலயும் பாகவதத்துல நாரதர் சொன்னார், எதிர்ச்சையா உன்னுடைய பிராரப்தப்படி உனக்கு நிறைய தனம் வரலாம். அது கூட உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இவ்வளவுதான் வரணும்னு சொல்ல முடியாது, இவ்வளவு வரணும்னு சொல்ல முடியாது. ஒரு சமயம் சில பேருக்கு ஆசைப்பட்டாலும் ஒன்னும் கிடைக்காது, சில பேருக்கு ஆசைப்படாட்டாலும் வேண்டானாலும் வரும். அப்படி நிறைய வந்தா கூட
நாரதர் கிரகஸ்த தர்மம் சொல்ற போது சொல்ற, நிறைய வந்தா கூட அந்த அறிவுள்ள கிரகஸ்தன் என்ன பண்றான்னா வயறு நிறைக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அது மட்டும்தான் என்னோடதுன்னு நினைச்சுக்கிறான். யாவத் பிரியேத ஜடரம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேகினாம் அதிகம் யோ அபிமன்யேத சஸ்தேனஹா தண்டமர்ஹதி அப்படின்னு. அதுக்கு மேல எதுல அபிமானம் வச்சுக்கிறானோ அவன் திருடம்பா. இதுக்கு மேல ஒரு சோசியலிசம் யாருக்காவது சொல்ல முடியுமா சொல்லுங்க? அதனால அதுக்கு மேல இருக்கிற அபிமானம் இல்லை. எது கிடைக்கிறதோ அதனாலேயே திருப்தி, சந்தோஷம். நமக்கு என்ன வேணும்? சாப்பிடணும், தூங்கணும். சரீரத்தை பொறுத்தவரை அதுதானே வேணும் இல்லையா? நிறைய தனத்தை சேகரிச்சு வச்சுன்னு அபிமானம் வச்சுட்டு இருந்தோம்னா தூங்கவும் முடியல. இது என்ன பண்ணணும்? இது யாராவது எடுத்துன்னு போயிடுவாளோ? நம்ம சொல்ல போற புள்ளைய பத்தியே பயமா. ஏன்னா பயப்பட வேண்டி இருக்கு இல்லையா? அந்த முகல் சக்கரவர்த்திகள் கதையெல்லாம் பாருங்க, ஒரு ராஜாவாவது ஒழுங்கா சாகல. ஏதோ ராஜாவா இருந்து ரிட்டையர் ஆனா சௌக்கியமா இருந்தா புள்ள பரணம் பண்ணான்னு கிடையாது. எல்லா புள்ளையும் அப்பாவை பிடிச்சு ஜெயில போட்டுடுவான். ஏன்னாக்கா புள்ளைக்கும் வயசாயின்னு இருக்கு, இந்த அப்பம் கீழே இறங்க மாட்டேங்கிறான், மண்டே போட மாட்டேங்கிறான். அவன் எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இவ்வளவு நாள் நீ பரணம் பண்ணியாச்சு, நம்ம நீ ஜெயில இது போறோம். ஒரு சில பேரை தவிர எல்லாரையும் அவ பிள்ளைகள் ஜெயில பிடிச்சு போட்டு அவ சிம்மாசனத்துல ஏறி உட்காந்து. புத்திராதபி தனபாஜாம் பீதி சர்வத்ரேஷா விஹிதா ரீதி. பகவத் பாதாள் அந்த காலத்திலே சொல்றா, உலகம் பூரா இதுதான் நியமம்பா. புள்ளை கிட்ட கூட பயப்படணும். நீ நிறைய பணம், அதனால நிறைய பேர் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு அங்கங்க இடம் வாங்கி போட்டு, வீடு வாங்கி போட்டு, பணத்தை அந்தந்த இடத்துல போட்டு வச்சு புள்ள கிட்ட, நாட்டு பொண்ணு கிட்ட கூட சதாபிஷேகத்துக்கு அப்புறமும் சொல்லி விடாம, ஏன்னா இவ புத்திசாலிகள் நினைச்சிட்டு யாருக்கும் தெரியாம செத்து போயிடுறான். இத தெரிஞ்சுட்டே நிறைய ஃபாரின் பேங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்றாளாம், நிறைய பேர்கிட்ட சொல்றா, யார்கிட்டையும் சொல்லி விடாதேங்கோ, நாங்களும் சீக்கிரட்டா வச்சுக்கோ. அவளுக்கு தெரியும் இவ ஒரு நாளைக்கு போயிடுவான், அப்புறம் இது நம்ம பெயர்ல தான் அவளுக்கும் தெரியும். எதுக்கு பாருங்க, வெறும் பேப்பர் இல்லையா? இந்த 1000 ரூபாய் நோட்டு நாளைக்கு இந்த கரன்சி சிஸ்டத்தை மாத்தி விட்டா வச்சுக்கோ. இப்பவே நிறைய பேர் பணமே யூஸ் பண்ணல, எல்லாம் நெட் பேங்கிங் அது இதுன்னு நோட்டு எங்கும் கொடுத்து வாங்குறதுங்கிறதே போயிடுச்சு. நாளைக்கு இந்த நோட்டே இல்லாம ஆனா வீட்டுக்குள்ள அடுக்கி வச்சுட்டு இருக்கிறவன் கடலை தான் பொதிக்கணும். இந்த 1000 ரூபாய் நோட்டு சீஷோர்ல எல்லாம் சுண்டல்லாம், இந்த உபன்யாசம் முடிஞ்சா சுண்டல் கொடுப்பா, 1000 ரூபாய் நோட்டு, அதுவும் நம்ம தின்னுட்டு அங்கேயே போட்டுட்டு போயிடுவோம். ஏன் யூஸ் இல்லை, யாருக்கு வேணும்? பழைய லாட்டரி டிக்கெட் மாதிரி தான் இல்லையா? அது என்னமோ நமக்கு கொடுக்குங்கிறதுனா அது ஏதோ ஒரு ஆச்சரியம். மூடஜகீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம். உன்னுடைய மனசுல திருஷ்ணையை விடு, ஆசையை விடு. ஆசாம் சிந்தி விஷோபமேஷு விஷயேஷு ஏஷ இவ மிருத்யோஹோ கிருதி त्यक्त्वा जाति कुलाश्रमेषु अभिमतिं मुञ्जाति दूरात् क्रियाहाम्. ஆசாம் சிந்தி விஷோபமேஷு விஷயேஷு. வெளியில் இருக்க விஷயங்கள் ஆசை இருக்கே, அது உன்னை ஹனிக்கும்பா, உனக்கு ஸ்வரூப ஹானி கொடுக்கும் அது. அதனால இந்த ஆசையினால பரம துக்கம், துன்பம் வருது. குரு சத்புத்தி, இந்த புத்தியை தெளிவுபடுத்திண்டு ஆத்மாவில மனசை நிறுத்த, அதுதான் சத்புத்தி. அசத்துல மனசை நிறுத்தாம சத்துல இருத்த. மனசு வித்ருஷ்ணாம், திருஷ்ணா இல்லாம புத்தர் 12 வருஷம் தபஸ் பண்ணி அவ்வளவுதான் கண்டுபிடிச்சார். திருஷ்ணாஹி பரமம் துக்கம், ஆசாஹி பரமம் துக்கம், நைராஷ்யம் பரமம் சுகம், யதா சஞ்சிந்திய காந்தாசாம் சுகம் சுஷ்வாப பிங்களா அப்படின்னு பாகவதத்துல ஒரு வேசி, அவளும் புரிஞ்சுண்டா லாஸ்ட்ல. ஆசைதான் துக்கம், ஆசையை விட்டா சுகமா தூங்கலாம்.
திருவண்ணாமலையில ரோட்ல எல்லாம் இந்த சாமியார் மாதிரிலாம் படுத்துட்டு இருப்பாங்க. அவளை பார்த்து ஒரு நாளைக்கு பெரிய பணக்காரர் அவர் சொல்றார், இப்படி தூங்க முடியலையே எனக்கு அப்படின்னு. ரோட்ல படுத்துன்னு தூங்குறா, இவருக்கு ஏசி ரூம்ல படுத்துன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? நிறைய டென்ஷன். அந்த டென்ஷன்ங்கிறதுலயே சில பேருக்கு ஒரு அபிமானம். அதனால சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சொல்றது டென்ஷன் அப்படின்னு. நிறைய டென்ஷன். குரு மனசி சத்புத்திம் குரு விதிருஷ்ணாம். மனசை ஆசையை விட்டு பகவத் பஜனம் பண்ணுப்பாம், பக்தி பண்ணு, பகவத் ஆராதனை பண்ணு. நம்ம ரிஷிகள் காட்டி கொடுத்த அந்த பரம்பரை இருக்கே, அந்த பரம்பரையில கலந்துக்கோ. அவ லலிதமான வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டா. ரிஷிகள் வெளியில எதையாவது பண்றதுக்கு பதிலாக வாழ்க்கையில தான் ஸ்ட்ரெஸ் இல்லையா? இவங்க காமியார்த்த ஹோமங்கள்லாம் நடக்கிறதுன்னு கனபாடிகள் அனௌன்ஸ் பண்ணார். இந்த காமியார்த்த ஹோமங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறதுக்கு, குடும்ப வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கிறதுக்கு, குடும்பத்துல சௌக்கியம் இருக்கணும், பாரியா பர்திரு பந்தம், குழந்தைகள், இதெல்லாம் முக்கியம். வேதம் காமியார்த்தமா ஏதாவது விதிச்சுதானா கூட நம்மளுடைய பேசிக் நெசசிட்டிஸ் நாம சொல்றோமே அதுல இருக்கிற பிராமுக்கியத்துக்கு தான் கொடுக்கறது. நம்மளுடைய ஆசைகள் எதுக்கு அப்படின்னா வேனிட்டி ஓரியன்டட், காமியார்த்தம் கூட இல்லை. அது சும்மா அபிமானத்துக்காக. இவ்வளவு சாலரி கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய அனுஷ்டானத்தெல்லாம் விடு, நிம்மதியெல்லாம் விடு, சாப்பிட கூட நேரம் இல்லை, ராத்திரியெல்லாம் போய் முழிச்சுன்னு வேலை பண்றான். சின்ன சின்ன குழந்தைகள், அவளுக்கு பூனல் போட்டு பிரயோஜனம் உண்டா? அவன் சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? நான் ஒருத்தங்கிட்ட சொன்னேன், எனக்கு ராத்திரி வேலை, பகல்ல தூக்கம், நான் எப்படி சந்தியாவந்தனம், நான் எப்படி அவனுக்கு சொல்ல முடியும்? நான் சொன்னேன், ராத்திரி 10 மணிக்கு பிராத சந்தியா பண்ணு, ராத்திரி 12 மணிக்கு மாத்தியானம், காத்தால சாயந்தரம், இப்படி உபதேசம் பண்ண முடியுமா சொல்லுங்க? இவ மூச்சுன்னு இருக்கிற டைமை போய் பகலா பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ண முடியுமா? ஏன் இப்படி எல்லாம் நம்ம வாழறோம்? திருஷ்ணா இல்லையா? இல்ல நமக்கு ஊரு கம்பெனி இல்ல, அமெரிக்கன் கம்பெனி, நம்ம ரூல் போட முடியுமான்னு கேட்கிறா. இட் லுக்ஸ் லாஜிக்கல் இல்லையா? ஒரு பிரிட்டிஷ்காரன் இங்க வருடம் பண்ற போது நாம நம்மளால முடியாதுன்னு சொன்ன அதே லாஜிக் தான் இது. ஒரு ஹோல் நேஷன் இஃப் இட் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் சேஸ் we will not work in the night, அவன் என்ன பண்ண முடியும்? ஒரு புதிய ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்தாக வேண்டியிருக்கு. காத்தால 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வேற தான் வேலை பண்ணுவேன், மீதி இருக்கிற டைம் வாழணும். இன்னமும் வாழ்க்கைனா இவனுக்கு போய் தொலைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதுல பக்தி வேணும், குடும்ப வாழ்க்கை வேணும், சாந்தி வேணும், நிம்மதி வேணும், அதுக்கும் டைம் வேணும். முன்னாடி அப்படித்தானே இருந்தது. அந்த காலத்துல சாதிச்சதை விட நாம இப்ப கீழ்ச்சுடலையே. அப்படின்னு ஒரு ராஜ்யம் பூரா, ஏன் நம்ம ராஜ்யம் பண்றதை பார்த்து பிற ராஜ்யங்கள் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா யாருதான் நியமத்தை மாற்ற மாட்டா? நியமங்கள்லாம் எனக்கு வேண்டித்தானே தவிர நான் நியமத்துக்காக இல்லையே. ஆனா நமக்கு பேக் போன் இல்லை, அதனால நாம சொல்ல மாட்டோம். அதுக்கு இருக்கிற தைரியம் இல்லை. யாராவது ஒருத்தனுக்குள்ள ஒரு சிம்ஹம் வந்தா காடு பூரா நடுங்க இல்லையா? ஒரு வியக்திக்குள்ள தைரியம் வந்தா பெரிய புரட்சி வந்துடும். இதெல்லாம் எல்லாரும் பண்ணணுங்கிறது கிடையாது. யாராவது ஒரு பர்சன் இஃப் ஹி ஸ்டாண்ட்ஸ் erect, whole law will tremble, the whole world will tremble. ஒரு ஆளுக்கு பேக் போனுக்கு பலம் இருந்தா போறோம். இப்பவும் we are proving that we are still faint hearted. இப்பவும் பவர் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவன் என்னத்தை சொல்ல பண்றேன்? அவன் ராத்திரி பூரா முழிச்சுட்டு முழிச்சுட்டு இருக்கேன். அவன் இப்படி சாக்லேட் எல்லாம் காட்டி ஏமாத்தி விடுறான். மாடை புல்ல காட்டி கசாப்பு கடை கூட்டின்னு போறான். யாரையும் ஒரு பர்சனை சொல்லலைன்னா நம்மளே தான் காரணம். ஏன் இதெல்லாம் பண்றோம்? திருஷ்ணா.
அந்த திருஷ்ணாக்கு ஒரு மருந்து தான் வைராக்கியம். அதுதான் மோக முத்கரம் அப்படின்னு. உலக்கையால மண்டல அடி அப்படின்னு. மோக முத்கரம். வேலை பண்ணணும், உழைக்கணும் நன்னா. ஆனா அதுவே வாழ்க்கை இல்லை. சோம்பேறியா இருக்கக்கூடாது, நல்லா உழைக்கணும். அதான் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோது. நல்லா உழைச்சு சம்பாதிச்சு அதுலேருந்து கிடைக்கிறத எடுத்து சாப்பிடுப்பாங்கிறார். ஆனா சாப்பிடறதுக்கும் உழைக்கிறதுக்கும் மாத்திரம் வாழ்க்கை இல்லை, அதுக்கு மேல ஒரு ஹையர் பர்பஸ் இருக்கு. அது வேண்டாமா? அதுக்கு டைம் வேண்டாமா? அதுக்கு வாழ முடிய வேண்டாமா? நீங்க 35 வயசுக்குள்ள சிசிலமா போயிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? 40 வயசு ஆறதுக்குள்ள இவன் கிழவன் ஆயிட்டான், அவனால என்ன பண்ண முடியும்? அந்த பாடிலி பிசிக்கல் சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் டிஸ்டர்ப்டு. என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி வருது? மூடஜஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம். இந்த புத்தியை திருடம் பண்ணிக்கோப்பா. தீரத்துவம் அக்ஷப்ராபல்யேபி அகிலாஸ்வாத வாஞ்சயா திரஸ்கிருத்திய அகிலாக்ஷாணி தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம். வித்யாரண்ய சுவாமிகள் வாக்கு. தீரத்துவம்னா என்னன்னா இந்திரியங்கள்லாம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறத, மனசு நல்ல திருடமா இருக்கிறத, சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிற போது அந்த பரமார்த்தத்தை உணர்றதுக்காக வெளிமுகமா இருக்கிற விவகாரத்தை விட்டு அந்தர்முகமா நாடி ஸ்வரூபத்தை உணர்றானே அவன் தீரன். அந்த தீரத்துவத்துக்கு அனுகூலமா நம்ம லௌகிக வாழ்க்கை பூரா அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதை அரேஞ்ச் பண்ண முடியல, நம்ம கையில இல்ல அப்படின்னு இருக்கோம்னா நாம அடிமைதான். அதுதான் என்ன சொல்றான், உண்மையை அறியணுங்கிற பசி வந்தவன் நான் பிச்சை பாத்திரத்தை ஏந்தினாலும் சரி பிச்சைக்காரனா இருக்க மாட்டேங்கிறான். சன்னியாசி கையில பிக்ஷா பாத்திரத்தை ஏந்திர போது அவனோட டிக்ளரேஷன் என்னதுன்னா நான் பிக்ஷக்காரன் இல்லைங்கிறான். நான் யாருகிட்டையும் அடிமையா இருக்க மாட்டேன், பிக்ஷை எடுத்து வாழ்ந்தாலும் வாழுவேன். சோணகிரியில் உப்பில் கூழு தின்னு இருந்தாலும் சரி வெளியில போய் சக்கரவர்த்தியா இருக்க வேண்டாம்னு பாடினார் குஹை நம சிவாய சுவாமிகள். இந்த அருணாச்சலத்துல வானவரெல்லாம் புகழ விண்லோகத்தை ஆண்டாலும் வேண்டேன், மண்ணில் இருக்கிற அரசர்கள்லாம் பணியக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி பதமும் வேண்டேன், சோணகிரி பித்தனார் சன்னதிக்கே உப்பிலி கூழ் உண்டு வாழினும் அப்படின்னு. உப்பு இல்லாத கூழ் இருந்து வாழ்ந்தாலும் போறோம். அவ கையில பிக்ஷா பாத்திரம் வச்சுக்கல, கையில பிக்ஷா பாத்திரம் வச்சிருந்தா ஆனா சக்கரவர்த்தியா இருந்தா. நம்ம மனசே பிக்ஷா பாத்திரமா இருக்கு, கையில பிச்சை பாத்திரம் இல்ல, மனசு பூரா பிச்சை பாத்திரம் இல்லையா? பெரிய ஜாம் ஜாம்னு இருக்கும், உள்ள பூரா தேஹி 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 பால் குடு. அந்த இடத்துலதான் இந்த முத்கரம்னா உலக்க மோக முத்கரம். மூடஜஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் பித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவத் பக்தி பண்ணிண்டு லோகத்துல சம்பந்தம் இல்லாம சங்கம் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். வெளியில இருக்கிற தனம், விஷய சுகங்கள் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் நிற்க போறது. இதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுற போது நமக்கு அடுத்த பந்துக்கள் கூட நம்மளை என்ன ஏதுன்னு கேட்க இருக்க மாட்டான். ஆர்த்தாம் பிரிச்சதி கோபின கேஹேங்கிறார். வீட்டுல இருக்கிறவா கூட நீ இருக்கியா போனையா கேட்க மாட்டான்.
ரொம்ப துக்கமா இருக்கும். வார்த்தக்கியத்துல இருக்கிறவா வாழ்க்கையை பார்த்தா அது ஒரு வயசுக்கு மேல எல்லாரோட கண்ணிலையும் படும். இப்ப பஜகோவிந்தத்துல இருக்குன்னு மாத்திரம் இல்லை, நிறைய பேர் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னாலே ஒரு 50-60 வயசுக்கு மேல அவளே பாக்குறா, பார்த்து புரிஞ்சுட்டு ஒரு நடுக்கம் வந்துடுறது உள்ள. என்ன பண்ணணும்னு தெரியல, ஓல்டேஜ் ஹோமுக்கு போனோமா, இங்க போனோமா, அங்க போனோமா, இங்க பாத்துக்கன்னா யாரும் இல்ல, பிள்ளைய நாட்டு பொண்ணு எல்லாம் அமெரிக்காவில் இருக்கா, அங்க போய் இருக்க பிடிக்கல, அங்க போனா நமக்கு ஸ்வஸ்தமா இருக்க முடியல, அப்படி ஒரு கஷ்டம். வார்த்தக்கியத்தை இது எல்லாம் ஏன் வருது? வார்த்தக்கியம் வரத்துக்கு முன்னாடி வீடு நெருப்பு பத்தின அப்புறம் கிணறு குழிக்காதேங்கிறார். அதுக்கு முன்னாடியே ஜலத்தை சஜ்ஜம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அதனால்தான் சந்நியாசம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்றது? சந்நியாசம்னா ஞானம்தான். அது உன்னை விடுறதுக்கு முன்னாடி உள்ளால விட்டுடு. அது உன்னை விட்டு போறதுக்கு முன்னாடி ஞானத்தினால நீ எல்லாத்தையும் புறக்கணிச்சு தன்னந்தனிய ஸ்வரூபத்துல இருந்துட்டாயானால் எதுவும் உன்னை பாதிக்காது. உன்னுடைய பூர்ண நிலை வெளியில எதையும் ஆசிரியன் இருக்கப்படாது, ஆரோக்கியத்தை கூட ஆசிரியன் இருக்கப்படாது. ரோகம் வந்தா வரட்டுமே, செத்து போனா போட்டுமே, ஏன்னா போகத்தானே பொறுத்து. ஆரோக்கியத்தை கூட டிபெண்ட் பண்ணப்படாது. ஆரோக்கியமா இருந்தா சரி, இல்லாட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? பிராரப்தப்படி சரீர வியாதி யாருக்கு வரல? மகான்களுக்கு கூட வந்தா வந்துட்டு போறது. இருந்தா இருந்தது, செத்து போனா போச்சு, ரொம்ப வேகமா போச்சா ரொம்ப நல்லது. அதி தீர்க்கே ஜீவித்தே கோரமேதா, அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு ஆத்ம நிஷ்டை யாருக்கு ஹிருதயத்துல வந்துடுத்தோ அதுதான் சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு பலம், பிரம்ம வித்யை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பலம். அந்த பலத்தை ஆசிரியிச்சுண்டு வேணும் உலகத்துல அசங்காம தன்னலையில நிற்க. அந்த பலத்தை நமக்கு சத்சங்கத்திலேருந்து அந்த பலம் தான் கிடைக்கணும். அந்த பலம் இருந்தால் எந்த நிலையிலையும் நிலகுலையாம நிற்க முடியும். அந்த பலம் ஆத்மாவிலேருந்து தான் வரணும், வெளி உலகத்திலேருந்து வராது. ஆத்மாவிலேருந்து வர பலத்தை ஆசிரிச்சுண்டு உலகத்துல நிலகுலையாம இருக்க நமக்கு பகவான் பகவத் பாதாள் அனுகிரகம் பண்ணுவான். அவளுடைய அனுகிரகம் தான் இந்த மோகமுத்கரம்ங்கிற இந்த பஜகோவிந்தம் துவாதசமஞ்சரிகா ஸ்தவம். தொடர்ந்து நாளைக்கு ஒரு நாள் கூட நமக்கு பிரவச்சனம் இருக்கு. யதோ மமாத்மா பவசி த்வமேவம் ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.